வணக்கம். கேரள பல்கலைக்கழக தமிழ்துறையும் இந்து நாகரிகத்துறை கிழக்கு பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தக்கூடிய கண்ணகி கல்டிங் கேரளா என்னும் இந்த 4 நாள் இணைய வழி பயிலரங்கத்தின் 4வது நாளுக்குள் நாம் வந்திருக்கிறோம். இந்த நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேராசிரியர்கள் உரையாற்றினார்கள். முதல் 2 நாள் கேரளத்தில் உள்ள கண்ணகி கல்ச்சர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றியும் கொஞ்சம் இலங்கையும் தொட்டு பேசினார்கள். நேற்று சந்திரகிருஷ்ணன் மேம் பேசும்போது இலங்கையில் உள்ள கண்ணகி பற்றின செய்திகள் எல்லாத்தையும் நமக்கு தொகுத்து சொன்னாங்க. இன்றைக்கு 4வது நாள் பேச வந்திருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு பல்கலைக்கழக இந்து நாகரிகத்துறையினுடைய பேராசிரியர் வாமன் அவர்கள் தான். ஐயா அவர்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்திய சாந்தி கேசவன் மேம் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு, ஐயா அவர்களை உங்கள் ஒவ்வொருத்தருடைய சார்பிலும் தமிழ் துறையின் சார்பிலும் வருக வருக என்று வரவேற்றுக் கொண்டேன். முதலமாக இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய துறை பேராசிரியர்கள், கிழக்கு பல்கலைக்கழக பேராசிரியர்கள், இன்னும் தமிழ் ஆர்வலர்கள், பல கல்லூரிகளிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள், தமிழ் ஆர்வலர்கள், ஆய்வாளர்கள் ஒவ்வொருத்தரையும் இந்த நிகழ்விற்கு வருக வருக என்று வரவேற்றுக் கொண்டு, முறையான இந்த நாள் இந்த அமர்வுக்குரிய வரவேற்பை வழங்குமாறு துறை ஆய்வாளர் பெனிலா ஜாய் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் கேரள பல்கலைக்கழகத்தில் கேரளா ஸ்டடீஸ் டிபார்ட்மெண்ட் ஆய்வு மாணவர். கேரள பல்கலைக்கழக துறையும் இலங்கை இந்து நாகரிகத்துறை கிழக்கு பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் கண்ணகி கல்டி கேரளா என்ற பொறுமையிலான 4 நாள் இணையவெளி பன்னாட்டு கருத்தரங்கத்தில் 4வது நாள் அமர்வு இனிதே தொடங்க உள்ளது. அனைவரையும் கேரளா பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறையின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். முதலாவதாக நமது கேரளா பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவர் கெப்சி ரோஸ் மேரி அவர்களுக்கு ஆகும். இவர் 4 நாள் இணையவெளி பன்னாட்டு கருத்தரங்கை திறம்பட ஒருங்கிணைந்து தலைமை தாங்கியும் சிறப்புடன் பணியாற்றியவர் தமிழ்துறை தலைவர் அவர்களை இத்துறையின் சார்பாகவும் ஒவ்வொருத்தர் சார்பாகவும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். மேலும் இத்துறையில் பணியாற்றும் பேராசிரியர்கள் ஜெயகிருஷ்ண ஐயா அவர்களையும், பேராசிரியர் விஜயலட்சுமி அவர்களையும், பேராசிரியர் பிரசிலா அவர்களையும், பேராசிரியர் லீமா மெட்டில்டா அவர்களையும், பேராசிரியர் முத்துலட்சுமி அவர்களையும் தமிழ்துறையின் சார்பாக வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். மேலும் 4 நாள் பன்னாட்டு கருத்தரங்கு இணைந்துள்ள பேராசிரியர்கள், சமூக ஆர்வலர்கள், முனைவர்கள், ஆய்வு மாணவர்கள் அனைவரையும் கேரளா பல்கலைக்கழக தமிழ்துறையின் சார்பாக அன்புடன் இரு கரங்கூப்பி வரவேற்றுக் கொள்கிறேன். மேலும் சிறப்பு சொற்பொழிவாற்ற இலங்கை இந்து நாகரிகத்தின் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் திரு நா. வாமன் ஐயா அவர்கள். இவர் கிழக்கிலங்கை நாட்டார் வழிபாட்டில் கண்ணகி என்னும் தலைப்பில் சிறப்புரை வழங்க உள்ளார். தற்போது ஐயா அவர்கள் இலங்கை கிழக்கு பல்கலைக்கழக விரிவுரையாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இலங்கை கிழக்கு பல்கலைக்கழகத்தில் கலைமானி பட்டத்தினையும், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் முத்து கலைமானி பட்டத்தினையும் பெற்றுள்ளார். இலங்கையில் இருந்து வெளியாகும் இந்து கலைக்களஞ்சிய எழுத்தாளர் குழுவில் ஒரு உறுப்பினராக செயல்படுகிறார். இலங்கை அரசு பாடசாலைகளில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கான நடுவராக கடமை புரிகிறார். இலங்கை, இந்தியா ஆகிய நாடுகளில் நடைபெற்ற சர்வதேச ஆய்வு மாநாடுகளில் பலவற்றில் கலந்து கொண்டு ஆய்வு கட்டுரைகள் படித்துள்ளார். மேலும் 30க்கு மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை எழுதியுள்ளார். ஐயா அவர்களை கேரளா பல்கலைக்கழக தமிழ்துறையின் சார்பாக ஒவ்வொருத்தர் சார்பாகவும் அன்புடன் இரு கரங்கூப்பி வரவேற்றுக் கொள்கிறோம். மீண்டும் அனைவரையும் இணையவழி 4 நாள் கருத்தரங்கு அமர்வு வரவேற்றுக் கொண்டு இவ்வுரை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நாங்கள் தொடங்கலாமா மேடம்? ஓகே. திருவனந்தபுரம் கேரள பல்கலைக்கழக தமிழ்துறை மற்றும் இலங்கை
கிழக்கு பல்கலைக்கழக இந்து நாகரிகத்துறை இணைந்து நடாத்தும் இணையவழி பன்னாட்டு கருத்தரங்கில் என்னையும் ஆய்வுரை நிகழ்த்துவதற்காக அழைத்தமையினை இட்டு பெருமகிழ்வு கொள்கின்றேன். அத்தோடு இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்த ஏற்பாட்டு குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய இந்த ஆய்வினுடைய தலைப்பாக இருப்பது கிழக்கிலங்கை நாட்டார் வழிபாட்டில் கண்ணகி என்பதாக அமைகின்றது. தலைப்பினை நோக்குகின்ற பொழுது இங்கே 3 விடயங்கள் கவனத்திற்குரியதாகின்றது. ஒன்று கிழக்கிலங்கை, இரண்டாவது நாட்டார் வழிபாடு, மூன்றாவது இந்த நாட்டார் வழிபாட்டிலே கண்ணகி என்ற 3 விடயங்கள் எங்களுடைய கவனத்துக்குரியதாக இருக்கின்றது. முதலில் இந்த கிழக்கிலங்கை என்பது இலங்கையினுடைய கிழக்கே அமைந்துள்ள திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை ஆகிய 3 மாவட்டங்களை உள்ளடக்கியதாக அமைகின்றது. ஆரம்ப காலங்களில் இந்த மட்டக்களப்பு, அம்பாறை ஆகிய 2 மாவட்டங்களும் ஒன்றாக மட்டக்களப்பு என்றே அழைக்கப்பட்டு வந்துள்ளது. 1960ஆம் ஆண்டு ஏற்பட்ட நிர்வாக வசதிக்காக இந்த மாவட்டங்கள் 2ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த கிழக்கிலங்கையில் தமிழர்கள் அதிகமாக வாழ்கின்ற அதே வேளையில் அவர்களுள் பெரும்பான்மையானோர் இந்துக்களாக இருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த கிழக்கிலங்கையை பொறுத்தவரையிலே இங்கு பல்வேறு வழிபாட்டு மரபுகள் காணப்படுகின்றது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால் ஆகம மரபுகளை அடியொற்றியதான கோயில் வழிபாட்டு முறை ஒரு வகையாக இருக்கின்றது. அதே போன்று இன்னுமொரு வகை இருக்கின்றது, பத்ததிகள் அல்லது பத்தாசிகள் என்று சொல்லப்படுகின்ற பனுவல்களிலே கூறப்படுகின்ற வழிபாட்டு முறைகளை அடிப்படையாக கொண்ட நாட்டா வழிபாடு. மூன்றாவதாக இன்னுமொரு வழிபாட்டினை நாங்கள் சொல்லலாம். குறிப்பாக இந்த வாய்கட்டி பூசை செய்கின்ற கப்புராலை மரபு. உங்களுக்கு தெரிந்திருக்கும், இலங்கையிலே கதிர்காமத்திலே நடைபெறுகின்ற விழாவிலே கப்புராலை பூசை செய்வார், அவர் வாய்கட்டி பூசை செய்வார். அதே போன்றதான ஒரு மரபு கிழக்கிலங்கையிலும் இருக்கின்றது. அதற்கு உதாரணமாக மண்டூர் முருகன் ஆலயத்தினை நாங்கள் குறிப்பிடலாம். மற்றொரு மரபு இருக்கின்றது, வீரசைவ மரபு. அதாவது வீரசைவ ஆகமங்கள், வீராகமங்களிலே சொல்லப்படுகின்ற பூசை விதிமுறைகளை அடியொற்றியதான வீரசைவ வழிபாட்டு மரபும் இங்கு காணப்படுகின்றது. அதற்கு உதாரணமாக கொக்கட்டிச்சோலை தாண்டோன்றீஸ்வரர் ஆலயத்தினை நாங்கள் குறிப்பிட முடியும். இவ்வாறு ஒவ்வொரு வகையான வழிபாட்டு மரபுகள் இங்கு காணப்பட்டாலும் கிழக்கிலங்கை மக்களுள் அதிகமானோர் பின்பற்றுகின்ற வழிபாடாக நாட்டார் வழிபாடு அமைகின்றது. நாட்டார் வழிபாட்டினை ஆய்வாளர்கள் ஒவ்வொரு பெயர்களால் குறிப்பிடுவர். ஆகமம் சாரா வழிபாடு, சிறுதெய்வ வழிபாடு, கிராமிய தெய்வ வழிபாடு என்று பலவாறு அழைக்கப்படுகின்றது. சிறுதெய்வ வழிபாடு என்பதை பலர் பயன்படுத்துகின்றார்கள். தெய்வங்களுக்குள் பெருந்தெய்வம், சிறுதெய்வம் என்று பாகுபடுத்துவது எந்த அளவிற்கு பொருத்தமானது என்ற வினாக்கள் கூட ஆய்வாளர்கள் மத்தியிலே நிலவுகின்றது. இதன் அடிப்படையிலே நான் இங்கே நாட்டார் வழிபாடு என்ற பதத்தினையே பயன்படுத்த விளைகின்றேன். கிழக்கிலங்கையில் வழிபடப்படுகின்ற நாட்டார் தெய்வங்களை ஆண் தெய்வங்கள், பெண் தெய்வங்கள் என்று 2 வகையாக நாங்கள் நோக்கலாம். ஆண் தெய்வங்கள் என்ற வகையில் வைரவன், நாகதம்பிரான், பெரியதம்பிரான், குமாரர், வதனமார், மாறா, தெவுத்தன், பணிக்கமாறன் போன்ற தெய்வங்களும், பெண் தெய்வங்கள் என்ற வகையில் கண்ணகியம்மன், மாரியம்மன், காளியம்மன், திரௌபதியம்மன் போன்ற தெய்வங்களும் இங்கு வழிபாடு செய்யப்படுகின்றது. இந்த நாட்டார் வழிபாட்டுக்குரியதான தெய்வங்களுள்ளே அதிகம் பெண் தெய்வங்களே கிழக்கிலங்கையில் வழிபடப்படுகின்றன. அவற்றுள்ளும் மிக பிரதானமான தெய்வமாக விளங்குவது கண்ணகி. கண்ணகியம்மனுடைய தோற்றம் குறித்து பல்வேறு கதைகள் நிலவுகின்றன. ஆய்வு பொருண்மையினை கருத்தில் கொண்டு அவற்றை நான் இங்கு விரிவாக விளக்கவில்லை.
அவை தனித்த ஆய்வுக்குரியன. இலங்கையில் கண்ணகி வழிபாட்டினை கொண்டு வந்தவர் முதலாம் கஜவாகு மன்னன் ஆவார். இது குறித்து சிலப்பதிகாரம் கடல் சூழ் இலங்கை கஜவாகு வேந்தனும் எந்நாட்டாங்கண் இமயவரம்பனின் நன்னாட் செய்த நாளணி வேள்வியில் என்று குறிப்பிடும். மகாவம்சம், ராஜவலிய முதலிய பாலி வரலாற்று நூல்களாலும் இதை அறிய முடிகின்றது. இதன்படி இதன் தொடக்க காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு என்று கருதப்படுகின்றது. இந்த கண்ணகி வழிபாடானது சிங்கள மக்கள் மத்தியில் பத்தினி தையோ என அழைக்கப்படுவதுடன் தமிழ் வேடர் சமூகத்தவர்களாலும் பத்தினி என்றே அழைக்கப்படுவதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. அடுத்ததாக இந்த கிழக்கிழங்கையிலே கண்ணகி வழிபாட்டு பரம்பல் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இந்த கிழக்கிழங்கையில் கண்ணகி வழிபாட்டினுடைய பரம்பல் தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் நிலவுகின்றன. சில ஆய்வாளர்கள் இப்பிரதேசத்திற்கு கண்ணகி வழிபாடானது சீதாவாக்கையில் இருந்து கொண்டு வரப்பட்டது என குறிப்பிடுகின்றனர். இதற்கு பொற்புறா வந்த காவிய பாடலை ஆதாரம் காட்டுவர். மட்டக்களப்பினுடைய தென்பாகத்திலே பட்டிநகர் என்ற ஒரு இடம் இருக்கின்றது. அதிலே ஒரு கண்ணகி அம்மன் ஆலயம் இருக்கின்றது. இந்த ஆலயம்தான் கிழக்கிழங்கிலே அமைக்கப்பட்ட மிகவும் பழமையான ஒரு ஆலயமாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த ஆலயத்திற்கு சீதாபாக்கையிலிருந்து புறப்பட்ட நாகமங்கலை அம்மன், அதாவது பொற்புறா வடிவிலே வந்து இந்த ஆலயத்திலே தங்கியதாக ஒரு கதை இருக்கின்றது. இன்னும் ஒரு கதை இருக்கின்றது. அது கஜவாகு மன்னனோடு தொடர்படுத்தப்படுகின்றது. அதாவது சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு விழா எடுத்த பொழுது இலங்கை அரசன் கஜவாகு மன்னன் அங்கே கலந்து கொள்கின்றான். கலந்து கொண்டு திரும்புகின்ற அவன் முதலிலே இலங்கையிலே அங்கனாம கடவை என்ற இடத்திலே வந்து இறங்கி அங்கு பத்தினிக்கு ஒரு ஆலயமும் அமைக்கின்றான். அதனைத் தொடர்ந்து வட்டாப்பளை, கண்டி, நவகமுவ போன்ற இடங்களிலெல்லாம் இந்த கண்ணகி பத்தினிக்குரிய ஆலயங்கள் அமைக்கப்படுகின்றது. சிங்களத்தில் எழுந்த பத்தினி இலக்கியங்களிலும் இது பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த கண்டி பிரதேசத்தில் தொடங்கிய கண்ணகி வழிபாடே கிழக்கில் அறிமுகமாயிருக்கலாம் என்ற ஒரு கருத்தும் நிலவுகின்றது. இதற்கு வலு சேர்க்கின்ற வகையிலே பல சான்றுகளும் எங்களிடையே இருக்கின்றது. குறிப்பாக கிழக்கிழங்கையில் உள்ள கண்ணகியம்மன் பாடல்களிலே, குறிப்பாக மலை காவியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த காவிய பாடலிலே கண்டி ராஜசிங்கனும் வாளி என்றும் உடுக்கு சிந்தில் வெளில்பெறு ராஜசிங்க ராஜன் என்றும் குறிப்பிடப்படுவது இந்த கண்டிக்கும் மட்டக்களப்புக்கும் இடையிலான அந்த தொடர்பினை எங்களுக்கு காட்டுகின்றது. அதே போன்று எங்களுக்கு இந்த மட்டக்களப்பு பூர்வ சரித்திரம் ஒன்று அதாவது மட்டக்களப்பு என்னுடைய வரலாற்றை சொல்லுகின்ற ஒரு இலக்கியமாக மட்டக்களப்பு பூர்வ சரித்திரம் இருக்கின்றது. அந்த பூர்வ சரித்திரத்திலே கண்டி ராஜ்ய மன்னர்கள் இங்கு கிழக்கிழங்கைக்கு வந்து இங்கு நடைபெற்ற கண்ணகி வழிபாட்டு சடங்குகளிலே கலந்து கொண்டு திரும்பியதாகவும் அதிலே சான்றுகள் இருக்கின்றது. மற்றொரு கதை இருக்கின்றது. கிழக்கிழங்கையிலே கண்ணகி வழிபாட்டு பரம்பலுக்கான மற்றொரு கதை இருக்கின்றது. அதாவது சேர நாட்டிலிருந்து கிழக்கிழங்கையில் குடியேறிய மக்கள் மூலமாக இது இங்கு பரவியது என்ற ஒரு கருத்து. அதாவது கேரளாவில் இருந்து இங்கு வந்து குடியேறியவர்கள் மூலமாக கண்ணகி வழிபாடு இங்கு பரவியது என்ற ஒரு கருத்து நிலவுகின்றது. இந்த கருத்தினை வலிச்சேர்க்கும் வகையிலும் இந்த பட்டிநகர், நான் முன்பு குறிப்பிட்ட கிழக்கிழங்கையிலே அமைக்கப்பட்ட அந்த முதலாவது ஆலயமாக சொல்லப்படுகின்ற பட்டிநகர் கண்ணகியம்மன் காவியத்திலே இது குறித்து சொல்லப்படுகின்றது. அதிலே செம்பவள மாதே உனக்கோல மூலம் திருவொற்றியாலை உனக்கோல மூலம் என்று வருகின்றது. இங்கே அந்த திருவொற்றியர் என்று சொல்லப்படுகின்ற இந்த கேரளத்தினுடைய அந்த தொடர்பு அங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது. இந்த இரண்டு விடயங்களும் கூடுதலாக இந்த கண்ணகி வழிபாட்டோடு மிக நெருக்கமான தொடர்புகள் இருந்தது என்பதற்கான ஆதாரங்கள் பலவற்றை கொண்டிருக்கின்றது. அதாவது குறிப்பாக கண்டிராஜ்ய தொடர்பு, இரண்டாவது கேரள தொடர்பு, இந்த இரண்டும்
கிழக்கிழங்கையிலே அதிக செல்வாக்கு செலுத்தி இருக்கின்றது என்பதை சொல்வதற்கான சான்றுகள் அதிகமாக இருக்கின்றன. சற்று பிந்திய காலத்திலே, குறிப்பாக போர்த்துகீயர் காலப்பகுதியிலே யாழ்ப்பாணத்திலிருந்து இந்த கண்ணகி வழிபாட்டுக்குரிய விக்கிரகங்கள் இங்கே கொண்டு வரப்பட்டு வழிபாடு இடம்பெற்றது என்ற ஒரு குறிப்பும் இருக்கின்றது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், போர்த்துகீயர் இலங்கையை கைப்பற்றி ஆட்சி செய்த காலப்பகுதியிலே அவர்கள் இங்கே இருந்த சிவாலயங்களை அழித்தார்கள். இப்ப இதனால் அங்கிருந்த நாடார்களும் நம்பிகளும் ஒத்துக்கூடாவை சேர்ந்த கந்தப்பர் என்று சொல்லப்படுகின்ற ஒருவரை அணுகிய போது அவருடைய ஆலோசனைக்கு இணங்க அங்கிருந்த 7 கண்ணகி விக்கிரகங்களுடன் அவர்கள் கிழக்கிழங்கைக்கு வந்ததாகவும் அவர்களால் கொண்டு வரப்பட்ட 7 கண்ணகி விக்கிரகங்களும் 7 இடங்களிலே வைத்து வழிபாடு செய்யப்பட்டதாகவும் ஒரு கதை இருக்கின்றது. இது யாழ்ப்பாணத்திலிருந்து ஆரம்பத்திலே கண்ணகி வழிபாடுகள் அதிகம் அங்கும் இருந்திருக்கின்றது என்ற ஒரு கருத்தை வலியுறுத்துகின்ற அதேவேளை கிழக்கிழங்கையில் கண்ணகி வழிபாடு பரவலாக நடைபெறுவதற்கான சூழலும் இருந்திருக்கின்றது என்ற ஒரு கருத்தையும் இங்கே எங்களுக்கு காட்டுகின்றது. இந்த கருத்து மட்டக்களப்பு பூர்வ சரித்திரத்திலே காணப்படுகின்றது. கிழக்கிழங்கையிலே கண்ணகி வழிபாட்டினுடைய தோற்றம் பரம்பல் எவ்வாறு அமையினும் இங்கு கண்ணகி சிவசக்தியின் அவதாரமாக அல்லது அம்சமாக உயர்நிலையில் வழிபடப்படுவது ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படுகின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே சர் ஜோன் மார்ஷல் குறிப்பிடுகின்ற ஒரு கருத்தினையும் நான் இதனுடன் ஒப்பிட்டு பார்க்க விளைகின்றேன். அவர் சிந்துவழி அன்னை அல்லது பேரன்னையின் வழிபாட்டிலிருந்து சக்தி வழிபாடு தோன்றியது. இச்சக்தியிலிருந்தே கிராம தேவதைகள் அல்லது சிறு தெய்வங்கள் தோற்றம் பெற்றன. எனவே அன்னை அல்லது பேரன்னையின் பிரதிநிதிகளே இக்கிராம தேவதைகளாகும் என்று குறிப்பிடுகின்றார். கிழக்கிழங்கை மக்களின் வழிபாடும் இக்கருத்துக்கு வலி சேர்ப்பது போல் அமைகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கிழக்கிழங்கையில் கண்ணகியை மக்கள் கண்ணகை என்று அழைப்பது ஒரு சிறப்பம்சமாக சொல்லப்படுகின்றது. அதாவது கண்ணகை என்பதற்கு கண்ணுக்கு ஒளியை கொடுப்பவள் என்றும் பார்ப்பதற்கு அழகு பொருந்தியவள் என்றும் அது பொருள்படும். ஆண்டுதோறும் இங்கு இந்த கண்ணகிக்குரிய விழாவானது ஒரு வருடத்திற்கு ஒரு முறைதான் நடைபெறுகின்றது. இந்த ஒரு வருடத்திற்கு ஒரு முறை நடக்கின்ற இந்த விழாவினை இங்குள்ள மக்கள் சடங்கு என்றே அழைக்கின்றார்கள். எனவே கண்ணகியம்மன் சடங்கு என்பது ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற ஒரு வழக்கமாக இருக்கின்றது. இந்த கண்ணகியினுடைய இங்கு மட்டக்களப்பை பொறுத்தவரையில் குறிப்பாக கிழக்கிழங்கை பிராந்தியங்களில் கண்ணகியம்மன் வரலாற்றை கூறுகின்ற ஒரு முக்கியமான ஒரு நூல் இருக்கின்றது. அது கண்ணகி வழக்குரை என்று சொல்லப்படும். அதாவது கண்ணகி வழக்குரை காவியம் என்ற ஒரு பெருநூல் இருக்கின்றது. கிழக்கிழங்கையை பொறுத்தவரையிலே இங்குள்ள மக்கள் சிலப்பதிகாரத்திலும் பார்க்க கிழக்கிழங்கை கண்ணகியம்மன் வழிபாட்டினுடைய அம்சங்களை கண்ணகி வழக்குரை என்று சொல்லப்படுகின்ற பெருங்காப்பியத்திலிருந்தே அவர்கள் அடையாளம் கண்டு கொள்கின்றார்கள். அது ஆரம்பத்திலே ஏட்டு வடிவிலே இருந்து 1968ஆம் ஆண்டு மட்டக்களப்பை சேர்ந்த விசி கந்தையா என்பவரால் அது அச்சிலே கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த கண்ணகி வழக்குரையானது கண்ணகியம்மன் ஆலய சடங்கு தொடங்குகின்ற பொழுது அந்த கண்ணகி வழக்குரை பாடத் தொடங்கி சடங்கு நிறைவடைகின்ற பொழுது அந்த வழக்குரை படித்தல் நிறைவு செய்கின்ற ஒரு நிகழ்வும் இங்க கிழக்கிழங்கையிலே நடைபெறுகின்றது. இந்த கண்ணகி வழக்குரையோடு குளித்தி பாடல், ஊர் சுட்டு காவியம், மலைக்காவியம், கண்ணகியம்மன் கோயில்கள் குறித்து எழுந்த பக்தி பாடல்கள், வசந்தன் பாடல்கள் என்பன இங்குள்ள கண்ணகியம்மன் வழிபாடு குறித்து அறிந்து கொள்வதற்கு துணை புரிவனவாக இருக்கின்றன. இந்த கண்ணகியம்மன் ஆலயத்தினுடைய கோயில் அமைப்பு தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது கிழக்கிழங்கை தெய்வ வழிபாட்டில் கோயில்கள் பெருமளவு முக்கியம் பெறுவதில்லை. ஆண்டுக்கு ஒரு முறை நிகழும் இத்தகைய சடங்குகள் பெரும்பாலும் தற்காலிக பந்தலிலேயே ஆரம்பத்தில் செய்யப்பட்டு வந்திருக்கின்றன. இன்றும் இந்த நடைமுறை பின்பற்றப்படுவதை கோராவளி கண்ணகியம்மன் ஆலயத்திலே காண முடியும். அது தொடர்பான ஸ்லைட்டை நான் போடலாம் என்று நினைக்கின்றேன்.
வந்துட்டு ஷேர் பண்ணப்படுதா? ஆமா சார், ஷேர் ஆயிருக்குது. ஃபுல் ஸ்கிரீன் ஆகலைங்க சார். ஓகேயா? இப்போ ஓகேங்க சார். இப்போ ஓகே. ஓகே சார், நல்லா இருக்கு. தெரியுதானே? தெரியுதுங்க சார். ஓகே. இந்த படத்திலே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது கோராவளி என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்ற கண்ணகி அம்மன் ஆலயம். இது ஒரு தற்காலிகமான பந்தலாக இது அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆலயம் மிக புராதனமான ஒரு ஆலயமாக சொல்லப்படுகின்றது. இந்த இடத்திலே 9 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஒன்று கூடி ஒரே இடத்திலே சுற்றி வர 9 பந்தல்களை அமைத்து கண்ணகி அம்மனுக்கு விழா எடுக்கின்ற மிக முக்கியமான ஒரு சடங்கு நிகழ்வு நடைபெறுகின்றது. இது புராதன காலம் முதலாக இன்று வரைக்கும் தொடர்ந்து நடைபெற்று வருவதை நாங்கள் அவதானிக்க முடிகின்றது. இந்த அமைப்பு முறை இந்த சடங்கு இவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை இந்த பந்தல் அமைத்து சடங்கு நிகழ்த்தியதன் பிற்பாடு அந்த பந்தல்களை பிரித்து விட்டு தங்களுடைய ஊர்களுக்கு சென்று விடுவார்கள். அடுத்த ஆண்டு தொடங்கும் பொழுதுதான் மீண்டும் இந்த வழிபாடு நடைபெறும். இது ஒரு புராதனமான ஒரு வழிபாடாக இருக்கின்றது. பெரும்பாலான கண்ணகி அம்மன் கோயில்களை அமைப்பினை நாங்கள் நோக்கினால் அவை 3 பெரும்பகுதிகளை கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அது மூலஸ்தானம், கல்யாணக்கால் மண்டபம், முகமண்டபம் என அவை அழைக்கப்பட்டிருக்கின்றது. மூலஸ்தானத்திலே விக்கிரகம் வீட்டிருக்கின்ற மேடையினுடைய முன்பக்கமாக 1 அல்லது 2 படிகளை கொண்டு அது அமைக்கப்பட்டிருந்தது. இத்தகைய கிழக்கிழங்கையின் பண்டைய கண்ணகி அம்மன் கோயில்கள் அனைத்தும் மடாலய முறையிலேயே அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த மடாலயங்கள் என்று அந்த ஆலயத்தினுடைய புகைத்தடத்தை நீங்கள் பார்க்கலாம். அதாவது கருவறை, கல்யாணக்கால் மண்டபம், முகமண்டபம் என்ற ஒரு 3 அமைப்பை கொண்டதாக இந்த மடாலய முறையில் தான் இந்த கண்ணகி அம்மன் பெரும்பாலான ஆலயங்கள் கிழக்கிழங்கிலே அமைக்கப்பட்டிருக்கு. இவ்வாறான அமைப்பை கொண்டது ஆலயங்கள் தான் கிழக்கிழங்கிலே அதிகமாக காணப்படுகின்றது. இன்று சமகாலத்தை நாங்கள் நோக்குகின்ற பொழுது சில ஆலயங்கள் ஆகம மரபை தழுவி அதற்கேற்ப விமானம், கோபுரம் போன்ற அமைப்புகளையும் உள்வாங்கியுள்ளமையும் இங்கு அவதானிக்க முடிகின்றது. இந்த படத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருப்பது இது காரதேவு கண்ணகி அம்மன் ஆலயத்தினுடைய கோபுரம். இந்த சுவாமி விபுலானந்தர் அவதரித்த பிரதேசம் இந்த காரதேவு பிரதேசம். இங்கு உள்ள ஆலயம் கோபுரங்கள் ஆகம விதிமுறைகளுக்கு அமைவாக கட்டப்பட்டு இன்று ஆகம மரபை தழுவியதாக இருக்கின்றது. அதே போன்று இங்கு காட்டப்படுகின்ற ஆலயமானது செட்டிபாளையம் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய கண்ணகி அம்மன் ஆலயம். இந்த ஆலயமும் ஆகம மரபை தழுவி இருக்கின்றது. சுமார் 70க்கும் மேற்பட்ட கண்ணகி அம்மன் கோயில்கள் கிழக்கிழங்கையில் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 19ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் இலங்கையினுடைய வடபகுதியாகிய யாழ்ப்பாணத்திலே
கண்ணகியம்மன் கோயில்கள் அருகி கொண்டிருந்த காலப்பகுதியில் கிழக்கிழங்கையில் அதிகமான கண்ணகியம்மன்கள் கோயில்கள் அமைக்கப்பட்டமை ஒரு முக்கிய நிகழ்வாக சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக இந்த சடங்கு நிகழும் காலத்தினை நாங்கள் பார்க்கின்ற பொழுது வைகாசி மாதத்திலேயே கிழக்கிழங்கை மக்கள் கண்ணகிக்கு சடங்கு செய்து வருகின்றனர். வைகாசி திங்கள் வருவேன் என்று கண்ணகியம்மன் கூறி மண்ணுலகிலிருந்து விண்ணுலகம் சென்றதாக கண்ணகி வளத்துறையிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் வைகாசி திங்கள் என்பது எந்நாளை குறிக்கும் என்பதிலே இரண்டு கருத்துக்கள் நிலவுகின்றன. ஒன்று, வைகாசி மாத பூரணை நாளை சடங்கின் இறுதி நாளாக கொண்டு சடங்கை திட்டமிடுவது. இரண்டாவது, வைகாசி பூரணையை அடுத்து வருகின்ற திங்கட்கிழமையினை இறுதி நாளாகவும் கொண்டு நடத்தப்படுவது. பொதுவாக இக்கண்ணகியம்மன் சடங்கு வைகாசி மாதத்தில் நிகழ்வதால் மட்டக்களப்பு மக்கள் வைகாசி சடங்கு என்றும் இதனை அழைப்பார்கள். கிழக்கிழங்கை நாட்டார் வழிபாட்டு சடங்குகள் முதலில் கண்ணகியம்மன் வழிபாட்டுடனேயே ஆரம்பமாவது ஒரு முக்கிய விடயமாக காணப்படுகின்றது. வைகாசியில் கண்ணகியம்மன் சடங்குடன் தொடங்குகின்ற நாட்டார் வழிபாடுகள், அதனைத் தொடர்ந்து மாரியம்மன், காளியம்மன், பேச்சியம்மன், திரௌபதியம்மன், பெரியதம்பிரான் என்று இவ்வாறு தொடர்ந்து புரட்டாதி மாதம் வரைக்கும் சடங்குகள், ஒவ்வொரு நாட்டா தெய்வ சடங்குகளும் நடைபெற்று கொண்டிருக்கும். அந்த காலம் முழுக்க கிழக்கிழங்கையிலே ஒரு சடங்கு கோலமாகவே காட்சியளிக்கும். அடுத்ததாக இந்த சடங்கு செய்கின்ற முறை தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது கிழக்கிழங்கையில் பாரம்பரியமாக செய்யப்படுகின்ற சடங்குகளை நிகழ்த்துவதற்குரிய முறைகளை கூறுவன பத்ததிகள் என்று அழைக்கப்படும். இவற்றை பத்தாசிகள் என்றும் கூறுவர். கண்ணகியம்மன் சடங்கு செய்யும் முறையை கூறுவது கண்ணகியம்மன் பத்தாசி என்று அழைக்கப்படும். கண்ணகியம்மன் சடங்கில் வழிபாட்டுக்குரிய 3 இடங்கள் முக்கியமானவை. அவை கருவறை, கல்யாண காலடி, குளிர்த்தி பந்தல். 3 இடங்களிலும் கும்பங்கள், மடைகள், படையல்கள் எவ்வாறு தெய்வங்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை பத்தாசிகள் கூறும். இவ்விதிமுறைகளுக்கு அமைய கண்ணகியம்மன் சடங்குகளை நடத்துபவர்களை கட்டாடிகள் என்று அழைப்பர். சில இடங்களிலே இவர்களை பூசாரி என்றும் அழைக்கின்ற வழக்கம் இருக்கு. சடங்கின் பொழுது கண்ணகியம்மன் கோயில்கள் சிலவற்றில் சாமியாடும் நிகழ்வு நடைபெறும். சில ஆலயங்களில் சாமியாடும் நிகழ்வு இடம்பெறுவதில்லை. சாமியாடுதலை கிழக்கிழங்கையிலே மக்கள் தெய்வமாடுதல் என்று அழைப்பர். சாமியாடும் நிகழ்வு இடம்பெறாத கோயில்களில் கட்டாடிமார் உருக்கொண்டாடுவதையும் அவதானிக்கலாம். இது பக்தி மயப்படுத்தலால் தோன்றும் நிலை என குறிப்பிடலாம். அடுத்து இந்த சடங்கு நிகழ்வுகள் குறித்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆண்டுக்கொரு முறை கண்ணகியம்மன் சடங்கு நடைபெறும். இச்சடங்கு நிகழும் நாட்கள் தொகையில் ஊருக்கு வித்தியாசம் உண்டு. வசதி படைத்த சில ஊர்களில் இது 9 நாட்கள் நிகழும். வேறு சில ஊர்களில் 7 நாட்களாகவும், அதிகமான ஊர்களில் 5 நாட்களாகவும் இச்சடங்கு நடத்தப்பட்டு வருகின்றது. சடங்கு தொடங்குவதற்கு முன் சில ஏற்பாடுகள் அந்த கண்ணகியம்மன் ஆலயம் அமைந்திருக்கின்ற சூழலிலே நடைபெறும். குறிப்பாக பிரசவமானோர், பூப்படைந்தோர், தீட்டுடையோர் போன்றோர்கள் அந்த ஆலயம் அமைந்திருக்கின்ற ஊரை விட்டு வெளியே செல்வார்கள். அத்துடன் புலால் உண்ணுதல் விட்டு முழுதாக விலக்கப்படும். இதனால் அந்த ஊரே சுத்தமடைந்து இருக்கும். ஊர் மக்கள் கூடி ஆலய வளவு தொடக்கம் அயல் முழுவதையும் அவர்கள் சுத்தம் செய்வார்கள். வெளியிடங்களில் தங்கியுள்ள சகலருமே கண்ணகியம்மன் சடங்கு என்றவுடன் ஊர் திரும்பி விடுவது ஒரு மரபாக இருக்கின்றது. இன்றும் கூட பெரும்பாலானோர் இதனை கடைபிடிக்கின்றனர். ஊர்காவல் பண்ணுதல், கதவு திறத்தல், பறையடித்தல், மடை வைத்தல், கல்யாணக்கால் வெட்டுதல், மடிப்பிச்சை எடுத்தல், நெல்லு குட்டுதல், தோரணம் கட்டுதல், விநாயகப்பானை ஏற்றுதல், ஏடு படித்தல், பூப்பந்தல் கொண்டு வருதல் முதலாக குளிர்த்தி சடங்கு வரை பல சடங்குகள் கிழக்கிழங்கை கண்ணகியம்மன் வழிபாட்டு முறையிலே இடம்பெறுகின்றன. சடங்கு நாட்களில் பொதுவாக மஞ்சள் இடிப்பது, பொரிப்பது, பலகாரம் சுடுவது போன்றன அவ்வூர் மக்களால் தவிர்க்கப்படும். சடங்கு தொடங்கியதும் கோயில்களில் கேட்கும் பறையோசை,
உடுக்கொலி, சிலம்போசை, கண்ணகியம்மன் காவிய பாடல்கள், வழக்குரை படிப்பு என்று அவ்வூரே பக்தி பூர்வமானதாக மாறியிருப்பதை பார்க்கலாம். இந்த சடங்கிலே முதலாவது நாள் நடைபெறுவது கதவு திறத்தல் என்று அழைக்கப்படும். சடம்பினுடைய இந்த ஆரம்ப நாள் கதவு திறத்தல் என்று கூறப்படுகின்றது. அதாவது வருடமெல்லாம் பூட்டப்பட்டிருந்த கதவு சடங்கிற்காக திறக்கப்படுவதாலும் இந்நிகழ்வு கதவு திறத்தல் என்று அழைக்கப்படுகின்றது. கதவு திறத்தல் முதலாக ஒவ்வொரு நாளும் மதியம், இரவு என 2 வேளை சடங்குகள் நடைபெறும். இந்த சடங்கு வேளைகளிலே சாமியாடுகின்ற நிகழ்வு மிக பிரதானமாக நடைபெறும். அந்த சாமியாடல் நிகழ்விலே இங்குள்ள ஊர் மக்கள், குறிப்பாக நோயினால் பீடிக்கப்பட்டவர்கள், தங்களுக்கான குறைகளை உடையவர்கள் அங்கே வந்து தெய்வத்திடம் வாக்கு கேட்டு திருப்தியுற்று செல்லுகின்ற ஒரு நிகழ்வும் அந்த ஆலயத்திலே நடைபெறுவது ஒரு வழக்கமாக இருக்கு. கண்ணகியம்மன் சடங்கில் இறுதி 3 நாட்களும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. முதலாம் நாள் சடங்கு கல்யாண படிப்பு சடங்கு அல்லது கல்யாணக்கால் சடங்கு என அழைக்கப்படும். அன்றைய தினம் கண்ணகி வழக்குரை காவியத்தின் கல்யாண காதை கோயிலில் பாடப்படும். கட்டாடியார் பெண் போல சேலை உடுத்தி முக்காடிட்டு பறைமேளம் ஒலிக்க, பெண்களின் குரவை ஒலிக்க, அரோகரா சத்தத்துடன் கல்யாணக்கால் வெட்டும் இடத்திற்கு செல்வார். முன்பே பார்த்து தீர்மானித்த மரத்தடியில் மடை வைத்து பூசை செய்யப்படும். பின்பு அந்த மரம் கட்டாடியாரால் வெட்டப்படும். பூவரசு அல்லது பேம்பு மரம் இதற்காக தெரிவு செய்யப்படும். இவ்வாறு வெட்டப்பட்ட அந்த தடியினை ஊர்வலமாக ஆலயத்திற்குள் கொண்டு வந்து கல்யாணக்கால் மண்டபம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்திலே அதனை நட்டு அதனை ஒரு பெண் உருக்கோலம் போல அலங்காரம் செய்து கோவலனுக்கு கண்ணகியை திருமணம் செய்கின்ற அந்த சடங்கு அன்று வெகு சிறப்பாக நடைபெறும். கல்யாண சடங்கில் அன்று பலகார வகைகள் படையல் செய்து பிரசாதமாக பகிர்வது வழக்கம். இவ்வாறான கல்யாணக்கால் வெட்டும் சடங்கு பௌத்தர்களின் பத்தினி வழிபாட்டிலும் கடைபிடிக்கப்படுகின்றது. இந்த கல்யாண சடங்கிற்கு அடுத்த நாள் சடங்கு பச்சை கட்டு சடங்கு எனப்படும். அன்று வழக்குரையில் உள்ள அடைக்கல காதை பாடப்படும். மதுரையில் மாதரி வீட்டில் புகுந்த கண்ணகிக்கு சமையல் செய்வதற்காக காய்கறிகள் கொடுக்கப்பட்டதை இச்சடங்கு குறிக்கும். இக்கதையில் கூறப்பட்டுள்ள காய்கறிகள் ஒவ்வொன்றாக சொல்ல கட்டாடியார் அவற்றை எடுத்து அம்மன் முன் காணிக்கையாக வைப்பது இதில் முக்கிய நிகழ்ச்சியாகும். பச்சைகட்டு சடங்கில் அன்று கரியமுது படையல் செய்து பிரசாதமாக கொடுப்பது வழக்கம். இறுதி நாள் சடங்கு குளிர்த்தி சடங்கு எனப்படும். அன்றைய பகலில் வழக்குரையில் கொலைக்கலை காதை பாடப்படும். இதனால் கோயில் சோகமயமாய் இருக்கு. அன்று மதிய சடங்கு நடத்தப்பட மாட்டாது. இதன் பின் மாலை வேளையில் வழக்குரை காதை பாடுவர். இதை அடுத்து குளிர்த்தி சடங்குக்குரிய ஏற்பாடுகள் செய்யப்படும். வழக்குரையில் இறுதி காதையாகிய குளிர்ச்சி காதை பாடிய பின் இறுதியாமத்தில் வைகரை பொழுதில் திருக்குளிர்த்தி நடைபெறும். குளிர்த்தி சடங்கிலன்று அம்மனை பாணக்கம், குளிர்த்தி பாட்டு ஆகியவற்றால் பக்தி சிரத்தையோடு குளிரச் செய்வதும் நம் உள்ளத்தை நெகிழச் செய்யும். அந்த அம்மனுடைய அந்த குளிர்ச்சி பாடல்கள் கண்ணகி அம்மன் குளிர்ச்சி காதை என்று பெயர் பெறுகின்றது. அந்த காதையிலே இருக்கக்கூடிய பாடல்களை அந்த கட்டாடிகள், உதவி கட்டாடி என்று சொல்லப்படுகின்ற அவர்கள் அங்கே பாடுவார்கள். பிரதான கட்டாடியினால் அந்த குளிர்ச்சி கண்ணகி அம்மனுக்குரிய அந்த குளிர்ச்சி நிகழ்வு அங்கே நடைபெறும். இந்த படத்திலே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நடுவிலே நிற்கக்கூடியவர் தான் அங்கே பிரதான கட்டாடியாக இருக்கின்றார். அவர் இந்த குளிர்ச்சி காதையிலே வருகின்ற அந்த பாடல்களை அவர்கள் பாடுகின்ற பொழுது அந்த வேப்பம் இலையினை அந்த அதிலே கலக்கப்பட்டுள்ள பால், மஞ்சள் நீர் கலந்த அந்த தண்ணீரிலே தொட்டு அதனை எல்லா சுற்றி வர இருக்கின்ற பக்தர்களுக்கு வீசுகின்ற ஒரு நிகழ்வு நடைபெறும். அப்ப அந்த சந்தர்ப்பத்திலே
அதுல சில பாடல்களை அவர்கள் பாடிக்கொண்டிருப்பார்கள். அதிலே சில வரிகளை நான் சொல்லலாம். ஒருமா பத்தனி வந்தாள், உலகமேளும் தலைத்திட வந்தாள் வந்தாள், திருமாமணி நங்கை வந்தாள், எங்கள் தேசம் தலைத்திட வந்தாள் வந்தாள் என்றவாறு இந்த பாடல்கள் அமைகின்றமையும் இங்கே குறிப்பிடத்தக்கது. கண்ணகியம்மன் வழிபாட்டு சடங்கில் முக்கிய நிகழ்வாக இடம்பெறுவது இந்த திருக்குளித்தி என்று சொல்லப்படுகின்ற சடங்கு என்று சொல்லலாம். கண்ணகியம்மன் ஆலயங்களை பொறுத்தவரையிலே கண்ணகியம்மனுக்கு தீமிதித்தல் நடைபெறுவதில்லை. ஆனால் கிழக்கிழங்கையில் சில ஆலயங்களில் தீமிதித்தல் நிகழ்வும் நடைபெறுகின்றது. இந்த தீமிதித்தல் நிகழ்வு இந்த குளிர்ச்சி சடங்கிற்கு முன்பாக அது நடைபெறுகின்றது. அது ஒரு சில ஆலயங்களில் மாத்திரமே இந்த தீமிதிப்பு நிகழ்வு நடைபெறுவதனை நாங்கள் அவதானிக்க முடிகின்றது. இந்த ஆலயங்களிலே கண்ணகியம்மன் சடங்கு நடைபெறுகின்ற காலங்களிலே பக்தர்கள் பல நேர்த்திகைகளை நிறைவேற்றுகின்றார்கள். அதாவது கடந்த ஆண்டு நடைபெற்ற சடங்கு முடிவிட்டதற்கு பின்னர் அந்த காலப்பகுதியிலே தங்களுக்கு நோய்கள் அல்லது வேறு ஏதும் பிரச்சனைகள் அவர்களுக்கு வருகின்ற பொழுது அவர்கள் கண்ணகிக்கு நேர்த்திகை வைத்து அந்த தாங்கள் நேர்த்திகை வைத்த விடயம் நிறைவேறினால் அவர்களுக்குரிய நேர்த்தி கடனாக பல பொருட்களை அவர்கள் அங்கே செய்கின்றார்கள். அதில் குறிப்பாக காவடி எடுத்தல், அலகு குத்துதல், அங்க பிரதட்சணம், மடைப்பட்டி கொடுத்தல், அடையாளம் கொடுத்தல் போன்ற நேர்த்தி கடன் நிகழ்ச்சிகளை அவர்கள் அங்கே செய்கின்றார்கள். இதெல்லாம் இங்கு கிழக்கிழங்கையிலே இருக்கக்கூடிய கோயில்களுக்கு பெண்கள் அந்த மடைப்பட்டி என்று சொல்வார்கள், அந்த பட்டியிலே பூசைக்குரிய பொருள்களை வைத்து அங்கு ஆலயத்திலே ஒப்படைத்து அவற்றை அந்த அம்மனுக்குரிய சடங்கு நடைபெறுகின்ற வேளையில், அதாவது பூசை நடைபெறுகின்ற வேளை அவற்றை படையல்களாக செய்து வழிபடுகின்ற ஒரு வழக்கம் கிழக்கிழங்கையிலே காணப்படுகின்றது. இந்த நேர்த்தி கடன்களோடு சேர்த்து கூத்து, கும்மி, கரகம், வசந்தன், கொம்புமுறி, குரவைக்கூத்து முதலான கலை நிகழ்ச்சிகளும் இந்த கண்ணகியம்மன் ஆலயத்தோடு இணைந்து நிகழ்த்தப்படுகின்றது. குறிப்பாக கொம்பு விளையாட்டு, வசந்தன் என்பன கண்ணகியம்மன் வழிபாட்டோடு நெருங்கிய தொடர்புடையன. கொம்பு விளையாட்டு பற்றிய ஐதீகம் தமிழ்நாட்டு வரலாற்றோடு தொடர்புபடுத்தப்பட்டு கூறப்படுகின்றது. அதாவது கண்ணகி மதுரை மாநகரை எரித்து சேரநாடு நோக்கி செல்கிறாள். விடயமறைந்த மக்கள் செய்வதறியாது இடைச்சேரியிலே கூடுகின்றனர். அங்கு கண்ணபிரான் தோன்றி கண்ணகியின் கோபம் தணிப்பதற்கு உபாயத்தை மக்களுக்கு எடுத்துரைக்கின்றார். இடைச்சேரியில் இருந்த மக்கள் வடபுறம் இருந்தோர் வடசேரி என்றும் தென்புறம் இருந்தோர் தென்சேரி என்றும் பிரித்து மஞ்சள் கொம்பு முறித்து அம்மனுக்கு வெற்றி என்று ஆடல் பாடல் செய்தனர். இதனால் அம்மன் கோபம் தணித்து அருள் பாலித்தாள் என்று சொல்லப்படுகின்றது. இதனோடு தொடர்புடையதாக கிழக்கிழங்கை மக்கள் இங்கு வெப்பம் நீங்கி மழை பெய்து பயிர் நிலங்கள் செழிக்க வேண்டும் என்று கண்ணகியை வேண்டி விழாவை கொண்டாடுகின்றார்கள். இது ஒரு முக்கியமான விழாவாக கண்ணகியம்மன் சடங்கு நடைபெறுகின்ற காலப்பகுதியிலே இடம்பெறுவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த மழை வேண்டி இந்த கொம்பு முறித்தல் நடைபெறுவது, இந்த கொம்பு முறித்தல் நடைபெற்று முடிந்ததன் பின்னர் இந்த இடங்களிலே மழை பெய்கின்ற ஒரு நிகழ்வும் ஒரு அற்புத நிகழ்வாகவே கருதப்படுகின்றது. அடுத்ததாக வசந்தன் கூத்து. கண்ணகியம்மன் ஆலயங்களிலே வளர்க்கப்பட்டு வந்த மற்றொரு கலை வசந்தன் கூத்து. இந்த கலையும் கண்ணகி மதுரையை எரித்துவிட்டு சீற்றத்துடன் திரும்பி வருகையில் சிறுவர்கள் வசந்தன் கூத்தாடி சீற்றத்தை நீக்கியதாக ஒரு ஐதீகம் நிலவுகின்றது. இதனாலே கண்ணகியம்மன் சடங்கின் இறுதி நாளில் வசந்தன் கூத்து ஆடப்படுகின்றது. இந்த வசந்தன் பாடல்களிலே பல பாடல்கள் கண்ணகியம்மன் வரலாற்றை கூறுவதாக அமைகின்றது. அதிலே கண்ணகியம்மனுடைய பிறப்பு என்பது ஒரு அவதாரமாகவே, அதாவது சக்தியினுடைய அவதாரமாகவே அது அங்கே குறிக்கின்றது. அதிலே இந்த வசந்தன் கூத்து சமய சார்பானது என்பதை ஆடலும் பாடலும் காட்டி நிற்கும். சல்லரி, மத்தளம் ஆகியவை வாத்திய கருவிகளாக அங்கே இடம்பெறும். இது மட்டுமன்றி கொம்புமுறை விளையாட்டிலே வெற்றி பெற்றோராலும் வசந்த நாட்டம் ஆடப்பெற்று வந்துள்ளது. அடுத்ததாக இந்த வழிபாட்டிலே மக்களுடைய எதிர்பார்க்கை என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது கிழக்கிழங்கை மக்கள் நோய்களிலிருந்து விடுதலை பெறவும்
மலைவளம் வேண்டியும் கண்ணகியை முக்கியமாக வழிபட்டனர். கண்ணகியை சாந்தப்படுத்தாவிட்டால் சூடு பொருந்திய நோய்களுக்கு ஆளாக வேண்டும் என இவர்கள் அஞ்சினர். கண்ணகியின் கோபத்துக்கு ஆளாகினால் வைசூரி, குக்கல், வெப்பு, சின்னம்மை, வயிற்றுக்கடுப்பு, பெருஞ்சுரம், கண்ணோய் முதலியவற்றால் வருந்த நேரும் என்றும் இங்குள்ள மக்கள் நம்புகின்றனர். எனவே இவற்றிலிருந்து தம்மை காக்குமாறு வேண்டி கண்ணகியை மிகவும் பக்தி சிரத்தையோடு வழிபடுவதை அவதானிக்க முடியும். சரியா? இன்றைய நிலையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது கண்ணகியம்மன் கோயில்கள் சில ஆகமமயமாக்கப்பட்டு வருவதை அவதானிக்க முடிகின்றது. காரைதீவு, தம்பிலுவில், செட்டிப்பாளையம், மகிழடித்தீவு போன்ற இடங்களில் உள்ள கோயில்களில் இதனை காண முடிகின்றது. இதனால் கண்ணகியம்மன் சடங்குகளும் ஆகமமயமாக்கத்துக்கு படிப்படியாக தழுவ நேருகின்றது. சில கண்ணகியம்மன் கோயில்களில் பாரம்பரிய முறைமைகளுக்கும் ஆகம முறைமைக்கும் மோதல் தோன்றுகின்ற நிலையும் காணப்படுகின்றது. நிறைவாக எது எவ்வாறு இருப்பினும் கண்ணகி வழிபாடு எவ்வித சிறப்பும் குன்றாமல் இன்று வரை வழிபடப்பட்டு வருவதை கிழக்கிழங்கையில் அவதானிக்கலாம். கண்ணகி வழிபாட்டின் தொடக்க நிலையை வெளிப்படுத்துகின்ற சேர நாட்டில் அமைந்த கண்ணகியம்மன் கோயில்கள் பகவதி அம்மன் கோயில்களாகவும், இலங்கையின் வடபகுதியில் அமைந்த கண்ணகியம்மன் கோயில்கள் ராஜராஜேஸ்வரி ஆலயமாகவும், புவனேஸ்வரி கோயில்களாகவும் பெயர் மாற்றம் பெற்று ஆகம மரபை தழுவியுள்ள நிலையில் கிழக்கு இலங்கையில் உள்ள ஆலயங்கள் இன்று வரை கண்ணகியம்மன் கோயில்களாகவே நிலை பெற்றுள்ளமை கிழக்கிழங்கைக்கு உரித்தான தனித்துவம் என்று குறிப்பிடலாம். கண்ணகி வழிபாட்டினுடைய தோற்றம் கிழக்கிழங்கையில் தான் ஆரம்பித்ததோ என்று ஐயுறும் வகையில் இங்குள்ள மக்களின் வாழ்வுடன் மிக நெருக்கமான பக்திபூர்வமான ஒரு வழிபாடாகவும் ஒரு பெருந்தெய்வ வழிபாடாகவும் கண்ணகி வழிபாடு இன்று வரை சிறப்பு பெற்று வருகின்றது என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். தேங்க்யூ சார். ரொம்ப அருமையா நாட்டார் வழிபாட்டில் இருக்கக்கூடிய கிழக்கு இலங்கை பகுதியில் உள்ள நாட்டார் வழிபாட்டு மரபுகளை பற்றி ரொம்ப அருமையா எடுத்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. இப்போது இந்த இணைப்புல இணைஞ்சிருக்கக்கூடியவங்க சார் கிட்ட சார் கருத்துரை வழங்கிய விதத்திலிருந்தோ அல்லது உங்களுடைய கருத்துக்களையோ ஐயங்களையோ கேள்விகளாக வினவலாம் என்ற ஒரு ரெக்வஸ்ட் இப்போ உங்க முன்னால வைக்கிறேன். இப்போ உங்கள் நேரம், நீங்க பேசலாம். ஒவ்வொருத்தரா மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. ஒரு உண்மை அருமையான உரைங்க. முதல்ல உங்களுக்கு எங்களுடைய நன்றி ஐயா. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நான் திருநெல்வேலியிலிருந்து பேசுறேன். வேம்பு பூவரசு அப்படின்னு சொன்னீங்கல்ல, 2 மரங்கள் அந்த வைத்து அந்த கோயில்ல அந்த கல்யாண கால் நடக்கூடிய சடங்குகளை பயன்படுத்துறதா சொன்னீங்க. இதுல எதை ஆண் மரம் பெண் மரம் அப்படி ஏதாவது பிரிச்சுக்கிறாங்களா? கோவலனுக்கு ஒரு வேம்பு என்றோ இல்ல பூவரச கோவலனாகவும் வேம்பை கண்ணையாக இந்த மாதிரி ஏதாவது சடங்கு முறைப்படி வச்சு திருமணம் நடக்குதா இல்ல எப்படிங்கய்யா? இல்லை, அது என்னன்னு சொன்னால் அது ஒரு நேரிய தடி ஒன்றுதான் அவர்கள் அங்கு வெட்டப்படும். ஒரு தடியினை வெட்டி கொண்டு அங்கு வைத்துக் கொண்டு அதை குறிப்பாக இந்த புடவை, அதாவது புதிதாக ஆலயங்களுக்கு நேர்த்திகளாக சில புடவைகளை அளிப்பார்கள். அவற்றை வைத்துக் கொண்டு அதை அலங்காரமாக செய்வார்கள். பங்கு அந்த வாழைப்பழம், தெம்பிலி என்று சொல்லப்படுகின்ற அவற்றை எல்லாம் வைத்து அதை ஒரு பெண்ணுறு போல வடிவமைக்கின்ற அந்த நிகழ்வு நடக்கும். அதை வைத்துக் கொண்டுதான் அங்கு சடங்கு நடக்கும். ஆனால் 2 தடிகள் அங்கு வெட்டப்படுவதில்லை. ஐயா, அப்ப அந்த தடிகள் அந்த 9 நாள் நிகழ்வுகள் முடிந்த பின்பு அந்த தடி எடுக்கப்படுமா இல்ல மீண்டும் அதே இடத்தில் அந்த தடி இருக்குமா? இல்லை, அது நீக்கப்படும். சடங்கு முடிந்ததன் பிற்பாடு அது நீக்கப்படும். அடுத்த ஆண்டு வருகின்ற பொழுதுதான் திரும்ப மீண்டும் அந்த புதிதாக தடியை கொண்டு திரும்பவும் அந்த கல்யாண சடங்கை செய்வார்கள்.
அப்ப 2 மரத்தில் ஏதாவது ஒன்றைதான், பூவரசு அல்லது வேம்பு, அப்படிதானே? ஆமாம், அது அது ஏதாவது ஒன்றைத்தான் தெரிவு செய்வார்கள். பெரும்பாலான பகுதிகளிலே பூவரசு மரம் தான் தெரிவு செய்யப்படுகின்றது. சில இடங்களில் வேம்பு மரம் தெரிவு செய்யப்படுகின்றது. குறிப்பாக அந்த ஆலயம் அமைந்திருக்கின்ற சூழலிலே அந்த மரங்கள் வேம்பு மரம் அதிகமாக இருந்தென்றால் அந்த வேம்பு மரத்தை தெரிவு செய்கின்றார்கள். பூவரசு மரம் அதிகமாக இருக்கின்ற இடங்களிலே பூவரசு மரத்தை அவர்கள் தெரிவு செய்கின்றார்கள். ஐயா, இந்த வசந்தன் கூற்று அப்படின்னு நீங்க ஒரு கடைசியா எனக்கு அது தெரியப்படல. வசந்தன் கூத்து தானே அது? வசந்தனா அது பேரு? வசந்தன், அது வசந்தன் கூத்தன்று தான் சொல்லுவார்கள். அது சிறுவர்களாலே. அதுல என்ன உங்களுக்கு அதுல என்ன இடம்பெற்றிருக்கீங்க? அதுல உங்களுக்கு அந்த வசந்தன் கூத்தாவில் அவர்கள் எந்த மாதிரி அதை கடைபிடிக்கிறார்கள், கையாளுகிறார்கள்? அதாவது அது ஐதீகம் என்னன்னு சொன்னால், கண்ணையினுடைய அந்த சீற்றத்தை குறைப்பதற்காக, அவரை மகிழ்ச்சி படுத்துவதற்காக சிறுவர்களால் அது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு களியாட்டமாகத்தான் அந்த கூத்து ஆடப்பட்டது என்றுதான் சொல்லப்படுகின்றது. அந்த கூத்திலே கண்ணையம்மனுக்குரிய அந்த வரலாறு எல்லாம் பாடப்படும். அந்த பாடல்களிலே அந்த கண்ணைக்குரிய வரலாறுகள்லாம் அதிகமாக வந்து கொண்டிருக்கு. ஐயா, தவறா நினைக்காதீங்க. இப்ப ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி அப்படின்ட்டு அந்த அம்மன் பெயர்களாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னாங்க. நேற்று அம்மா சொல்றப்ப நேற்றைய பேச்சிலையும் அந்த தாய் தெய்வ வழிபாடு அப்படிங்கிற ஒரு முறைமையானது பதிவு செய்யப்பட்டது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணகி வந்து மாரியம்மன், இது எல்லா வழிபாடுகளுமே கண்ணகி வழிபாடு தானா, இல்ல மாரியம்மன் என்று சொல்லி வேறு தெய்வங்களை நீங்கள் வழிபடுகிறீர்களா? இல்லை, நாங்கள் இங்கு கிழக்கிழங்கையை பொறுத்தவரையிலே மாரியம்மன் வேறு தெய்வமாக வழிபடப்படுகின்றது. உண்மையிலே இந்த நாட்டார் தெய்வங்கள் தொடர்பாக ஒரு ஆய்வினை செய்த மகேஸ்வரலிங்கம் என்பவர் ஆய்வு செய்து சிறுதெய்வ வழிபாடு என்ற நூலை எழுதியிருக்கின்றார். அந்த சிறுதெய்வ வழிபாடு என்ற நூலிலே அவர் கிழக்கிழங்கையிலே அதிகமாக இருக்கின்ற ஆலயங்கள் மாரியம்மன் கோயில்கள் என்றுதான் பதிவு செய்கின்றார். கண்ணையம்மன் கோயிலும் பார்க்க மாரியம்மன் கோயில்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் கண்ணையம்மன் கோயில்கள்லாம் வழிபாட்டிலே முக்கியத்துவம் உடைய ஒன்றாக இருக்கின்றது. கண்ணகி வேறு, மாரியம்மன் வேறு, காளியம்மன் வேறு என்று வேறு ஒரு தனித்தனியாகத்தான் இங்கே வழிபாடு நடைபெறும். ஓ, சரிங்க சரிங்க, நன்றிங்க ஐயா, நன்றி நன்றிங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். அதே போல இலங்கையிலும் குடும்ப தெய்வமாக கண்ணகி வழிபாடு இருக்கிறதா? விலங்கையில் நீங்கள் சொன்னது விலங்கையில், அது இடையில வேறு சிலர் கதைத்துக் கொண்டிருந்ததால் நீங்கள் சொன்னது சரியாக விளங்கவில்லை. திரும்ப கேக்குறேன் ஐயா. ஆமாம், கேரளாவில வந்து கண்ணகி வழிபாடு குடும்ப தெய்வமாகவும் வழிபடப்படுகிறது. அதே போல இலங்கையில் அப்படி வழிபடப்படுவது உண்டா? குடும்ப தெய்வமாக சொன்னால் அது பொதுவாக ஒரு சமூகத்துக்குரிய தெய்வமாகத்தான் வழிபாடு செய்யப்படுகின்றது. ஆனால் குடும்பத்திலே அந்த கண்ணகியம்மனுடைய செல்வாக்கு இருக்கின்றது எப்படி என்று சொன்னால், அந்த கண்ணகியோடு தொடர்புடைய பெயர்களை, கண்ணகி என்ற அந்த அடை வரக்கூடியதாக பெயர்களை வைக்கின்ற அந்த நிகழ்வும், குடும்பத்திலே ஒரு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது கண்ணகியை உடனே மன்றாடுகின்ற அந்த நிகழ்வுகளும் நடைபெறுகின்றது. ஆனால் ஒரு குடும்ப தெய்வமாக தனித்து இங்கு வழிபடப்படுவதில்லை. பல ஊருக்குரிய ஒரு தெய்வமாக, அந்த ஒரு கிராமத்துக்குரிய தெய்வமாக வழிபடுகின்ற ஒரு மரபு தான் இங்கு காணப்படுகின்றது. நன்றிங்க ஐயா, நன்றி. ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். இலங்கையில சிங்களர்களுக்கு மத்தியில கண்ணகி வழிபாடு இருக்கா? ஆமாங்க, இங்கு ஒரு மிக பிரதானமான ஒரு வழிபாடாகவே சிங்கள மக்கள் மத்தியிலே வழிபாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. என்னுடைய இந்த ஆய்வு தலைப்பு கிழக்கிழங்கை மாத்திரம் அடிப்படையாக கொண்டிருந்ததினால் நான் அது தொடர்பாக இங்கு கதைக்கவில்லை. ஆனால் மிக
பெருமளவிலான சிங்கள பௌத்தர்கள் பத்தினியை வழிபாடு செய்கின்றார்கள். நான் குறிப்பிட்டேன் என்னுடைய இந்த ஆய்வுரையிலே இடையிலே இந்த கண்டிக்கும் மட்டக்களப்புக்கும் இடையிலே தொடர்பு இருந்தது என்று. இந்த கண்டியிலே சிங்கள பௌத்தர்கள் தான் வாழ்கின்றார்கள். அங்கே அவர்கள் அதை பத்தினி தெய்வம் ஒன்று வழிபடுகின்றார்கள். அந்த வழக்கம் கூட இங்கு வந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. இன்னமும் சொல்வதாக இருந்தால் அந்த கண்ணகியம்மன் ஆலயத்திலே பூசை நிகழ்த்துபவரை கப்புகர் என்று சொல்லுகின்ற ஒரு வழக்கம் சிங்கள மரபிலே இருக்கின்றது. சில கிழக்கிழங்கையிலே இருக்கக்கூடிய ஆலயங்களிலே ஆரம்பத்திலே சிங்கள மொழியில் அமைந்த பத்ததி முறைதான் வழக்கத்தில் இருந்தது என்று கூட சொல்லப்படுகின்றது. சிலர் பௌத்த மரபில் இருந்து இங்கு கிழக்கிழங்கைக்கு வந்திருக்கலாம் என்ற ஒரு ஐயப்பாட்டை கூட முன்வைக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே சிங்கள பௌத்தர்களாலும் பத்தினியம்மன் வழிபாடு ஒரு பிரதான ஒரு தெய்வமாக வழிபடப்படுவதை இங்கு இலங்கையிலே காணலாம். சரியா, இது எனக்கு இன்னொரு டவுட்டு. இலங்கையில குளுத்தி பாடல்னு சொல்லிட்டு பாடல் இருக்குல்ல, குளுத்தி பாடல், அதுக்கும் மாரியம்மன் வழிபாட்டுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது ஒவ்வொரு குளித்திற்கும் இங்கு கண்ணகியம்மனுக்கும் தனித்து குளித்து பாடல்கள் இருக்கின்றது. அதே போன்று மாரியம்மனுக்கும் குளித்தி பாடல்கள் இருக்கின்றது. இரண்டு கிழக்கிழங்கையை பொறுத்தவரையில் வைகாசி மாதம் பௌர்ணமியை இறுதி நாளாக கொண்டு கண்ணகியம்மன் சடங்கும், அதற்கு அடுத்து வருகின்ற பௌர்ணமியை இறுதி நாளாக கொண்டு மாரியம்மன் சடங்கும் அடுத்தடுத்து நடைபெறும். இந்த இரண்டு தெய்வங்களுக்குமான வழிபாட்டு மரபுகள் அடிப்படையிலே ஒத்த தன்மையை கொண்டதாகத்தான் இங்கு காணப்படுகின்றது. இங்கு மாரியம்மனுக்கும் தனித்து குளித்தி பாடல்கள் இருக்கின்றது. மாரியம்மன் குளித்தி பாடல்கள் என்று தனியாக இருக்கின்றது. கண்ணகியம்மனுக்கு கண்ணகியம்மன் குளித்தி பாடல்கள் என்று தனியாக இருக்கின்றது. ஓ, சரி சரி. இதுல கதைகள் ஏதாவது இருக்கா? ஏன்னா தென் தமிழகத்துல கண்ணகி வழிபாடுங்கிறது மாரியம்மன் வழிபாட்டோடு தொடர்புடையதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த கதை தான், வெப்பு நோய்கள்லாம் அந்த குளிர்விக்கணும், அதாவது கண்ணகியை குளிர்விக்கணுங்கிறதுக்காக. சோ இலங்கையில் இருக்கக்கூடிய மாரியம்மனுக்கும் கண்ணகி அம்மனுக்கும் இருக்கக்கூடிய குளுத்தி பாடல்கள் கதை, அந்த பாடல்கள்ல ஏதாவது பொதுக்கூறுகள் காணப்படுகின்றனவா? அது நீங்கள் சொன்ன மாதிரி சில பாடல்களிலே அந்த பொதுக்கூறுகள் காணப்படுகின்றது. சிலர் கண்ணகிதான் மாரியம்மனாகவும் இருந்ததாக சொல்லப்படுகின்றது. இருந்தாலும் கிழக்கிழங்கையிலே பெரும்பாலும் அது தனித்த ஒரு வழிபாடாக சில வரையறைகளுக்குள் நிற்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். மாரியம்மன் ஒரு தனித்தெய்வமாகத்தான் அடையாளம் கண்டு வழிபாடு செய்யப்படுகின்றார். ஆனால் இங்கு சொல்வது போன்றோ கண்ணகியம்மன் தான் மாரியம்மனாகவும் வழிபாடு செய்யப்பட்ட ஒரு கதையும் இங்கு நிலவுகின்றது. நன்றி ஐயா, நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, குறி சொல்வது போன்ற நிகழ்வு ஏதாவது இருக்குங்களாங்க ஐயா? நாங்கள் இங்கே குறிய சொல்வது போன்ற இல்லை, இது சாமியாடல் என்ற ஒரு நிகழ்வு இருக்கின்றது. கண்ணகியம்மன் சடங்கிலே சாமியாடாவது ஒரு சாதாரண மனிதர்கள் இந்த கோயிலே சடங்கு அம்மனுக்குரிய அந்த பூசை நடைகின்ற பொழுது அந்த கட்டாடி என்று சொல்லப்படுவதனால் அவருக்கு மந்திர உச்சாடனம் செய்கின்ற பொழுது அவர் உருவேறி சாமியாடுவார். அங்கே தெய்வம் கண்ணகி அம்மன் அவர் வடிவத்திலே அங்கு வெளிப்படுகின்ற பொழுது அவர் அங்கு அந்த ஆலயத்திற்குள் வருகின்ற பக்தர்களுள் அதிகமாக குறையுடையவர்கள் அல்லது பல வருத்தங்களையும் குறைபாடுகளுடனும் அந்த ஆலயத்திற்கு அம்மனை வேண்டி வருகின்ற பக்தர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்குரிய பிரச்சனைகளை கூறி அதற்கான தீர்வையும் கூறுகின்ற ஒரு நிகழ்வு நடைபெறுகின்றது. அது குறி சொல்வது போன்று அல்லாமல் அது அவர்களுக்குரிய குறைகளை கேட்டு அதற்குரிய பரிகாரங்களை செய்கின்ற ஒரு நிகழ்வாக ஒரு உரையாடல் வடிவில் தான் அது நடைபெறும். அம்மனுக்கு நேரடியாக தெய்வத்தோடு பக்தர்கள் உறவாடுகின்ற ஒரு நிலையை அந்த சடங்கு ஏற்படுத்தும். ஐயா, பெண் பூசாரியாக இருப்பதாக ஏதாவது தகவல் இருக்குங்களாங்க ஐயா? இலங்கையில கோவில்ல பெண் பூசாரிகள்? பெண் பூசாரிகள் இல்லை, இங்க ஆண் பூசாரிகள் மாத்திரம்தான் இருக்கிறார்கள். நன்றி ஐயா. வணக்கம், நான் திருநெல்வேலியிலிருந்து பேசுறேன். நான் மீண்டும் ஏற்கனவே வந்த லைன்ல வந்தேன். என்னுடைய பேர் சுப்பிரமணியன். ஏற்கனவே உங்கள்கிட்ட ஆரம்பத்தில் நான் பேசினது தான். ஐயா, இந்த கண்ணகி தெய்வ வழிபாட்டுல ஏதாவது இங்க பாத்தீங்கன்னா தென் தமிழக பகுதியில என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாதங்கள்ல இந்த பெண் தெய்வத்திற்குன்னு வழிபாடுகள் மிக சிறப்பா இருக்கும்.
அதுலயும் அந்த மாதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கூழ் காய்ச்சி கஞ்சி கூழ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு வழங்குவார்கள். அதே போல இந்த கண்ணகி தெய்வ வழிபாட்டிற்கு ஏதாவது தனிப்பட்ட அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் அங்கு வழங்குகிறீர்களா அந்த கோயில் வழிபாட்டில்? அப்படி கூழ் காய்ச்சி கொடுப்பது போன்ற அந்த வழிபாட்டு மரபு இங்கு இல்லை. ஆனால் இங்கு அந்த இறுதியாக நடக்கின்ற அந்த குளிர்ச்சி தான், குளிர்ச்சி சடங்கு தான் மிக முக்கியம். அந்த குளிர்ச்சி சடங்கிலே அந்த நான் அதனுடைய அந்த படத்திலே பார்த்திருந்தீங்களானால் தெரிந்திருக்கும், அந்த பாத்திரத்தினுள்ளே அந்த அந்த தேங்காய் பாலையும் மஞ்சளையும் கலந்து அதை அந்த பக்தர்களிடத்திலே தெளிப்பார்கள். அது ஒரு வகையிலே அந்த வெப்பத்தை தணிக்கின்ற ஒரு விடயமாகவும் அங்கு இந்த ஆலயத்திலே அது பயன்படுத்தப்படுகிறது. அந்த விளக்கத்தில் இருக்கின்றது. அப்ப பலியிடுதல் அப்படிங்கிறது எப்படிங்க? உயிர் பலியிடுதல் இந்த மாதிரி ஏதாவது? பொறுத்தவரையிலே உயிர் பலி கொடுக்கப்படுவதில்லை, அதற்கு பதிலாக சாட்டை பலி என்று இருக்கின்றது. அம்மா பதிவு பண்ணாங்க, அந்த சாந்திகேசவன் மேடம் அவர்கள் காட்டியிருந்தார்கள். அந்த சாட்டை பலி கொடுக்கப்படும். அதோடு மடைப்பலி என்று சொல்வார்கள், அதாவது வாழைப்பழம் போன்ற பல வகைகளை அந்த தெய்வத்திற்கு அளிப்பது, அதே போன்று தேங்காய் உடைத்து பலி கொடுப்பது போன்ற வழக்கங்கள் தான் இருக்கின்றதை ஒழிய உயிர்பலி இங்கு கண்ணகியம்மனுக்கு கொடுக்கப்படுது. ஐயா, அதே மாதிரி இந்த ஆண் சிறு தெய்வ வழிபாடுகளுக்கு எப்ப நீங்க அந்த விழாக்கள் கொண்டாடப்படும்? நீங்க வந்து காலபைரவர், குமரர் இந்த மாதிரி தெய்வங்களை நீங்க பட்டியலிட்டீர்கள், அவர்களுக்கு திருவிழாக்கள் எப்பொழுது எடுக்கப்படும்? இல்ல அந்த கண்ணகி தெய்வ வழிபாடோடய அது எடுக்கப்படுமா? இல்ல அவர்களுக்குன்னு தனி ஆலயங்கள் காணப்படுகிறதா, இல்ல இணைந்தே காணப்படுமா? ஆண் தெய்வங்களுக்கென்று தனித்து ஆலயங்கள் இருக்கின்றது. இந்த ஆலயங்கள் எல்லாம் வைகாசி மாதத்தில் கண்ணகியம்மனுக்கும் ஆனி மாதத்திலே மாரியம்மனுக்கும் சடங்கு நடைபெற்றதை தொடர்ந்து ஆடி ஆவணி மாத புரட்டாதி மாதம் அந்த 3 மாத இடைவெளிக்குள் இந்த ஆண் தெய்வங்களுக்குரிய சடங்குகள் எல்லாம் நடைபெறும். ஆண் தெய்வத்துக்குரிய உதாரணமாக ஒரு குமார தெய்வத்துக்குரிய ஆலயம் இருக்குமாக இருந்தால் அந்த இடத்திலே குமாரர் பிரதான தெய்வமாகவும் ஏனைய துணை தெய்வங்களாக பெண் தெய்வங்களும் அந்த ஆலயத்தினுள்ளே அமைக்கப்படும். அவற்றுக்குரிய வழிபாடுகளும் அது நடைபெறும். தனித்து ஆலயங்கள் இருக்கின்றன, ஆண் தெய்வங்களுக்கு தனியாகவும் பெண் தெய்வங்களுக்கு தனியாக இருக்கின்றன. ஐயா, தவறு நினைக்காங்க, ஒரே ஒரு கேள்வி ஐயா. இந்த மாதம் வந்து மார்கழி மாதம், இது வந்து வைணவர்களுக்கு ரொம்ப உகந்தது என்று தமிழகத்தில் இந்த வைணவ வைகுண்ட ஏகாதேசி என்று இந்த பரமபத வாசல் இதெல்லாம் இந்த மாதிரியான இந்த வைணவ வழிபாடுகள் அங்க அதிகமா காணப்படுதா, இருக்குதா? இல்ல பௌத்த வழிபாடும் இந்த மாதிரியான இல்ல இந்த மாதம் எவ்வாறு அங்க கையாளப்படுகிறது அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகங்க. ஆமாம், இந்த வைணவத்தினுடைய செல்வாக்கு கிழக்கிழங்கையை பொறுத்தவரையிலே குறைவென்றுதான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் சில ஆலயங்கள் கிருஷ்ணன் ஆலயங்கள் இருக்கின்றது. கிருஷ்ணன் ஆலயம் என்று இருக்கின்றது. அதே போன்று இந்த திரௌபதி அம்மன் ஆலய வழிபாடு கிழக்கிழங்கிலே மிக முக்கியமாக ஒன்று இருக்கின்றது. அந்த திரௌபதி அம்மன் வழிபாடும் இந்த கிருஷ்ணன் வழிபாட்டோடு தொடர்பட்டதாக இங்கு காணப்படுகின்றது. ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த கிழக்கிழங்கையை பொறுத்தவரையில் இந்த பாண்டிருப்பு என்ற இடம், அம்பாறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாண்டிருப்பு என்ற இடத்தில் இருக்கக்கூடிய திரௌபதி அம்மன் வழிபாடு இந்த வைஷ்ணவ சம்பிரதாயங்களை ஒரு பேணுகின்ற ஒரு இடமாகவும் அது காணப்படுவது இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ரொம்ப மிக்க நன்றிங்கய்யா. நான் நிறைய கேள்வி கேட்டிருக்கேன், மற்றவர்களுக்கு வாய்ப்பு தரணும். மிக்க நன்றி. உண்மையாவே இந்த கருத்தரங்கு நடத்திய கேரளா பல்கலைக்கழகம் உண்மையாவே ஒரு பெரிய, ஏற்கனவே அவர்கள் நடத்தக்கூடிய எல்லா கருத்தரங்குகளும் ஒரு வித்தியாசமான ஒரு புதிய அனுபவத்தை தான் எனக்கு தந்துட்டு இருக்கு. நான் இங்க ஒரு பிஎட் கல்வியியல் கல்லூரியில தமிழ் பேராசிரியராக பணிபுரிஞ்சிட்டு இருக்கேங்க, சவேரியர் கல்வியியல் கல்லூரியில தான். அதனால இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் இருவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ சார். நாம நன்றியுரைக்கு போயிடலாமா? வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா யாருக்காவது? சுமார் ஒரு மணி நேரமாக நமது மத்தியிலே கலந்து கொண்டு கிழக்கு இலங்கை நாட்டார் வழிபாட்டில் உள்ள கண்ணகி மரபுகளை மிக அருமையாக எடுத்து சொன்ன வாமனன் ஐயா அவர்களுக்கு கேரள பல்கலைக்கழகத்தின் சார்பிலும் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சார்பிலும் இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆய்வாளர்கள் சார்பிலும்
நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முறையான நன்றி வழங்குமாறு துறை ஆய்வாளர் திவ்யா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மேடம், கட்டளை கைலாசம் சார் பேசுறேன். சார், கட்டளை கைலாசம் சார், இந்து கல்லூரி தமிழ் துறை தலைவர். இல்ல, அதை பத்தி கருத்துக்கள் சொல்லலாம்னு சொன்னீங்கல்ல, கருத்துக்கள் இப்போ இல்லைங்க சார், வேலிடிட்டரி செக்ஷன் நிறைவு விழாவில் நான் உங்க பேர் எப்ப இருக்குது? இப்போ இது கண்டினியூ ஆரம்பிக்கும் சார். ரைட், நன்றி. ஓகே, சரிங்களா? இப்போ முறையான நன்றி இந்த செஷன் அப்புறம் நம்ம நிறைவு விழாவில் வரவேற்புரை, தலைமுறை அப்படி ஆரம்பமாகும். தனியா இருக்குதோ? சரி, நன்றி. ஓகே, திவ்யா மேம் சொல்லுங்கம்மா. அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் கேரள பல்கலைக்கழக தமிழ் துறையில் ஆய்வு மாணவியாக உள்ளேன். எனது கடமை நன்றி கூறுவதாகும். அந்த வகையில் கண்ணகி கல்ட் இன் கேரளா அண்ட் ஸ்ரீலங்கா என்னும் தலைப்பில் கேரள பல்கலைக்கழக தமிழ் துறையும் இந்து நாகரிகத்துறை கிழக்கு பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் இப்பன்னாட்டு கருத்தரங்கினை சிறப்புற நடத்திய துறை தலைவர் பேராசிரியர் டாக்டர் ஹெப்சி ரோஸ்மேரி அவர்களுக்கு கருத்தரங்கம் சார்பாகவும் கேரள பல்கலைக்கழக தமிழ்துறை சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நன்றி கூற வேண்டியது இலங்கை கிழக்கு பல்கலைக்கழக இந்து நாகரிகத்துறை பேராசிரியர் வாமன் அவர்களுக்காகும். அவர்கள் கிழக்கிழங்கை நாட்டார் வழிபாட்டில் கண்ணகி என்னும் தலைப்பில் கண்ணகி வழிபாட்டு முறைகள், அதனோடு தொடர்புடைய சடங்கு முறைகள், கண்ணகி வழிபாட்டோடு தொடர்புடைய கலைகள் போன்ற பல்வேறு செய்திகளை சிறந்த விளக்கப்படங்களுடன் தெளிவாகவும் சிறப்பாகவும் வழங்கியுள்ளார். மேலும் அனைவராலும் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சிறப்பாகவும் தெளிவாகவும் பதிலளித்துள்ளார். அவர்களுக்கு கருத்தரங்கம் சார்பாகவும் கேரள பல்கலைக்கழக தமிழ்துறை சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நன்றி கூற வேண்டியது இப்பன்னாட்டு கருத்தரங்கில் பங்கேற்ற அனைத்து தமிழ்துறை பேராசிரியர்கள், பிறத்துறை பேராசிரியர்கள், தமிழ் ஆர்வலர்கள், முதுமுனைவர் பட்ட ஆய்வாளர்கள், முனைவர் பட்ட, முன்முனைவர் பட்ட ஆய்வு மாணவர்கள், இளநிலை முதுநிலை மாணவர்கள் போன்ற அனைவருக்கும் கருத்தரங்கம் சார்பாகவும் தமிழ்துறை சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஒருமுறை கூட நன்றி கூறி நன்றியுரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ திவ்யா. இப்போது நிறைவு விழா ஆரம்பமாகிறது, வேலிடிட்டரி செஷன். இதற்கு வரவேற்புரை வழங்கும்படி பிரசில்ல டீச்சரும், வாழ்த்துறை வழங்குமாறு குஞ்சம்ம டீச்சரும், நிறைவுரை வழங்குமாறு ருகுணா பல்கலைக்கழகம் ஸ்ரீலங்காவினுடைய பேராசிரியர் தம்மிகா ஜெய்சிங்கே அவர்களும் இந்த இணைப்புல இணைஞ்சிருக்கிறாங்க. இப்போ நாம நிறைவு விழாவுக்கு போகிறோம். அப்போ மறுபடியுமாக ஒரு வரவேற்புரை வழங்குமாறு துறை பேராசிரியர் பிரசில்லா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஹலோ விஜயகுமார், கேக்குதாப்பா? கேக்குது டீச்சர், பேசுங்க. கேக்குதா? தொடங்கலாம் இல்லையா? கேரள தமிழும் இலங்கை தமிழும் கொஞ்சி விளையாடி நெஞ்சம் நிறைத்த இந்த 4 நாள் பன்னாட்டு கருத்தரங்கத்தின் நிறைவு நிகழ்வில் இணையத்தில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இயற்கையின் சீற்றத்தால் ஒத்திவைக்கப்பட்ட கருத்தரங்கம் இன்று இனிதே நிறைவேறியுள்ளது. இத்தருணத்தில் திங்களை போற்றுதும், ஞாயிறு போற்றுதும், மாமழை போற்றுதும் என்னும் இளங்கோவின் வரிகளாலேயே இயற்கையை வணங்கி அனைவரையும் வரவேற்கும் முகமாக என் பணிக்குள் கடக்கிறேன். முதலாவதாக, எதற்கும் யாரையும் எதிர்பாராமல் தன் எண்ணங்களை வண்ணங்களால் நிரப்பி எந்த செயலையும் சிறப்பாக நடத்தி பெருமை சேர்க்கும் சிங்கப்பெண் துறை தலைவி முனைவர் ஹெப்சி ரோஸ்மேரி அவர்களை துறையின் சார்பிலும் கருத்தரங்கத்தின் சார்பிலும் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக நிறைவுரையாற்ற இருப்பவர் திரு தமிக்க ஜெயசிங்கே அவர்கள். அவர் இலங்கை ருகுணா பல்கலைக்கழகத்தில் சிங்கள துறையில் முதுநிலை விரிவுரையாளராக பணியாற்றுபவர். தற்போது கேரள பல்கலைக்கழகத்தின் மொழியியல் துறையில் ஆய்வாளராக ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். நல்ல சிந்தனையாளர், கடும் உழைப்பாளி, துறையின் அனைத்து நிகழ்வுகளிலும் பங்கேற்று சிறப்பு செய்பவர். அன்னார் அவர்களையும்
துறையின் சார்பாகவும் கருத்தரங்கத்தின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்காக இணைந்திருப்பவர் முனைவர் எஸ் குஞ்சம்மா அம்மையார் அவர்கள். அவர்கள் கேரள பல்கலைக்கழக மொழியியல் துறை பேராசிரியராகவும் பள்ளி மொழிப்புலத்தின் இயக்குநராகவும் பணியாற்றி வருகிறார். அமைதியானவர், எப்போதும் சிரித்த முகத்துடனே இருப்பவர், எம் துறையோடு நெருங்கிய நட்புடையவர். அம்மா அவர்களையும் வருக வருக என துறையின் சார்பிலும் கருத்தரங்கத்தின் சார்பிலும் வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக நன்றியுரை வழங்க இருக்கும் முனைவர் திருமதி கேசவன் அம்மையார் அவர்கள். அம்மையார் அவர்கள் காட்சிக்கு இனியவர் மட்டுமல்ல, பழகுவதற்கும் இனிமையானவர் என்பதை நேற்றைய தினம் அவரது உரையாலும் பேச்சாலும் உணர முடிந்தது. வெகு தொலைவில் இருந்தாலும் துறையோடு உறவாகிவிட்டார். அவரது நட்பு தொடர வேண்டும் என்ற வேண்டுதலோடு அம்மையார் அவர்களையும் எம் துறையின் சார்பிலும் கருத்தரங்கத்தின் சார்பிலும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் இக்கருத்தரங்கம் இனிதே நடைபெற உதவியாக இருந்த எம் துறை பேராசிரியர்கள், விரிவுரையாளர், மாணவர்கள், ஆய்வாளர் நண்பர்கள், தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளர், கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள் அனைவரையும் கருத்தரங்கத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். நிறைவாக இந்த ஆய்வரங்கம் சிறப்பாக நடைபெற தம் பங்களிப்பினை அளித்தவர்கள், இணையத்தில் இணைந்திருப்பவர்கள், மாநிலங்கள் கடந்தும் நாடுகள் கடந்தும் கருத்தரங்கத்தில் கலந்து கொண்ட பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், தமிழ் ஆர்வலர்கள், மாணவர்கள், ஆய்வாளர்கள் அனைவரையும் எம் துறையின் சார்பாகவும் இந்த பன்னாட்டு கருத்தரங்கத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்துடன் வருக வருக என வரவேற்று இந்த உரை அரங்கை எம் துறை தலைவரிடம் ஒப்படைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மறுபடியும் ஒரு வணக்கம். இன்னைக்கு நாம 4 நாள் பன்னாட்டு கருத்தரங்கத்துடைய நிறைவு விழாவிற்கு நாம் நிற்கிறோம். இந்த 4 நாட்களும் ஏதோ ஸ்ரீலங்காவும் கேரளமும் இணைந்து ஒருவரை ஒருவர் அன்பையும் கருத்துக்களையும் அங்கு நடக்கக்கூடிய ஆய்வு முறைகளையும் பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு முழு முதற் காரணமாக அமைந்தவங்க சாந்தி கேசவன் அம்மா அவர்கள் தான். நாங்க 2 பேரும் ஒரு இணைப்புல இணைந்து கருத்தரங்கம் வழியாக பேசின பிற்பாடு நான் அம்மையாரிடம் தொடர்பு கொண்டேன். அப்போது அம்மையாரும் ஒத்துக்கொண்டு இதற்குரிய சகல ஏற்பாடுகளையும் செய்து தந்தார்கள். இதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த எம் பல்கலைக்கழக துணைவேந்தர், அப்புறம் பிவிசி ரெஜிஸ்ட்ரார் ஒவ்வொருத்தருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். அவ்வண்ணமாகவே கிழக்கு பல்கலைக்கழகத்திலும் எங்களுக்கு உதவியாக இருந்த சான்சலர் அவர்களுக்கும், அதாவது இணைவேந்தர் அவர்களுக்கும், அப்புறம் அங்கு டீனாக இருந்து செயல்பட்டு கொண்டிருந்த கன்னடி சார் அவர்களுக்கும், அப்புறம் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் உள்ள பேராசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருத்தருக்கும், இதற்கு பின்னாக இருந்து உழைத்த சாந்தி கேசவன் அம்மா அவர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். நேற்று கூட நாங்க பேசும்போது அம்மா என்கிட்ட சொன்னாங்க, நம்ம 2 பேருக்கும் இடையில ஏதோ ஒரு பூர்வீக உணர்வுகள் அல்லது ஏதோ ஒரு பந்தம் இருந்திருக்க வேண்டும், அதனாலதான் நாம இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை நிகழ்த்துறோம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு நிகழ்வை நடத்துவதற்கு எங்களோடு கூட இருந்து ஒத்துழைத்த அம்மையாருக்கு மறுபடியும் நன்றி கூறிக்கொண்டு, நாம இந்த 4 நாட்களும் அதாவது பல்வேறு வகையான கதைகளை பற்றியும் இங்கு நடந்தக்கூடிய நிகழ்வுகள் அல்லது வழிபாட்டு முறைகள், சடங்குகள், இது எல்லாவற்றையுமே கேட்டோம். நான் உண்மையிலேயே 2ஐயும் கம்பேரிட்டிவா நடந்த ஆய்வாளர்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தேடின போது உண்மையிலேயே 2ஐயும் கம்பேர் பண்ணவங்க இல்லை. ஆனா சாந்தி கேசவன் மேம் அவர்கள் தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வை மேற்கொள்ளும் போது இந்தியா வந்ததாகவும் அதுவும் கேரளத்திலே பல தரவுகளை திரட்டினதாகவும் சொன்னார்கள். அப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய கதைகள், அதாவது எம் துறை பேராசிரியர்களான ஜெயகிருஷ்ணன் சார் பேசும்போதும் விஜயலட்சுமி அம்மா அவர்கள் பேசும்போதும் நிறைய கதைகளை பற்றி சொன்னாங்க. ஐதீகமான ஒரு சில கதைகள் எல்லாம் எடுத்து சொன்னாங்க. அதை நான் திரும்ப இங்க எடுத்து சொல்ல விரும்பவில்லை. ஆனா அதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் தெரியுது. என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு தொன்மமான கண்ணகி தொன்மத்தை வாய்மொழியாக பல இலக்கியங்கள்லையும் எழுத்திலக்கியங்களிலும் இந்த விஷயங்கள் பதிவாகி இருக்கிறது. அதே மாதிரி சாந்தி கேசவன் மேம் பேசும்போதும் இன்னைக்கு நம்ம வாமனன் சார் பேசும்போதும் நிறைய விஷயங்கள், அங்க நடந்த பல விஷயங்களை அடுக்கி சொன்னாங்க. அவங்களுடைய வழிபாட்டு முறைகள், அங்க இருக்கக்கூடிய கதைகள் எல்லாவற்றையுமே சொன்னாங்க. ஆனா
இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி அதாவது ஒப்பிட்டு ஆய்வு செய்யக்கூடிய ஒரு ஆய்வு களனை நமக்கு இந்த பன்னாட்டு கருத்தரங்கம் ஏற்பாடு செய்து தந்திருக்கிறது. ஆய்வாளர்கள் இதே மாதிரி ஒருவேளை ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஆய்வாளர்கள் கூட இங்க வந்து ஆய்வு செய்யலாம், அல்லது இங்க இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் கூட ஸ்ரீலங்காவுக்கு இந்த மாதிரியான தலைப்புகளை கொண்டு சென்று ஒரு 2 நாடுகளுக்கும் இடையே ஒரு பாலத்தையும் அல்லது உறவையும் ஏற்படுத்திக் கொள்வதற்கு ஒரு சூழலையும் ஒரு வழித்தடத்தையும் நமக்கு இந்த கருத்தரங்கம் ஏற்படுத்தி தந்திருக்கிறது அப்படின்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்ப இந்த மாதிரி ஆய்வுகளை நாம இன்னும் முன்னெடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை இன்று உங்கள் முன்னாக வைத்துவிட்டு இதற்கு பின்னதாக ஒத்துழைத்த எல்லாருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறோம். அப்புறம் முக்கியமா ஒரு விஷயம் சொல்ல வேணும். ஏன்னா நாங்க இந்த மாதிரி ஏற்பாடுகள் செய்தாலும் இந்த இணையத்துல இணையக்கூடிய நண்பர்கள், ஆர்வலர்கள், ஆய்வாளர்கள் இல்லாவிட்டால் நிச்சயமாக இந்த கருத்தரங்கம் வெற்றி பெறுவது இல்லை. அப்ப அதற்கு உறுதுணையாக இருந்த இந்த இணைப்பிலே 4 நாட்களும் கலந்து கொண்டு சிறப்பித்த உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எனது பணிவான நன்றிகளையும் வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கேன். அதாவது ஃபீட்பேக் சொல்லும்படியாக ஒரு 4 பேரை நாங்க செலக்ட் பண்ணியிருக்கிறோம். கைலாசம் ஐயா அவர்கள், சுதர்ஷினி பேரின்பம், கிழக்கு பல்கலைக்கழகத்தை சார்ந்த சுதர்ஷினி பேரின்பம், அப்புறம் கருப்பையா, அப்புறம் எங்க கூட 4 நாளும் கலந்து கொண்டு கேள்விகளை கேட்ட, இப்ப திடீர்னு தான் முடிவு பண்ண சார் எனக்கு தொடர்பு கொள்ள முடியவில்லை, சுப்பிரமணியன் ஐயா அவர்கள், சுப்பிரமணியன் 299 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இதுல வந்தது. இவங்க 4 பேரும் ரெடியா இருங்க. அதாவது நிறைவுரை வழங்கின பிற்பாடு உங்கள் ஒவ்வொருத்தரையும் நான் பேர் சொல்லி அழைப்பேன். அப்பொழுது உங்களுடைய கருத்துக்களை வழங்கலாம் என்று சொல்லிக்கொண்டு இப்போது எங்களோடு கூட இந்த 4 நாட்களும் கலந்து கொண்ட ருகுணா பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியரும் இந்நாள் மொழியியல் துறை ஆய்வாளருமான ஜெய்சிங் தம்மிகா அவர்களை அன்போடு இந்த நிறைவுரை வழங்குமாறு வரவேற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார் தம்மிகா சார் அன்மியூட் பண்ணி பேசுங்க சார். ஹலோ. ஹலோ. கேக்குது. கேரள பல்கலைக்கழகம் தமிழ்துறையும் இலங்கை கிழக்கு பல்கலைக்கழக இந்து நாகரிகத்துறையும் ஒன்றிணைந்து நடாத்திய 4 நாள் கருத்தரங்கில் இறுதி நாளான இன்று கேரளாவும் இலங்கையும் ஒன்று கூடி நடாத்திய இந்த கருத்தரங்கை பற்றி என்னுடைய கருத்துகள் முன்வைக்கின்றேன். இந்த வைபவத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற கேரள பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் ஹெப்சி ரோஸ்மேரி அவர்கள் உட்பட பேராசிரியர் பெருமக்களே, ஆய்வாளர்களே, நண்பர்களே, என்னுடைய திருநாடான இலங்கை கிழக்கு பல்கலைக்கழக இந்து நாகரிகத்துறை தலைவர் கலாநிதி சாந்தி கேசவன் அவர்கள் உட்பட பேராசிரியர் பெருமக்களே, ஆய்வாளர்களே, பேராசிரியர்களே, சகோதர சகோதரிகளே, இலங்கைக்கும் கேரளாவுக்கும் இடையிலே வரலாற்று ரீதியாக இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இருக்கின்ற வரலாற்று ரீதியான அந்த தொடர்புகளை பற்றி நாங்கள் பேசும் போது கண்ணகி வழிபாட்டு பற்றி நாங்க கண்டிப்பாக பேசுவோம். பௌத்த சமயம், இந்து சமயம், இந்திய அடிப்படையாக வச்சிட்டு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கின்றன. அந்த வகையில் பார்க்கும் போது 4 நாட்களாக இங்கே தங்களுடைய ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்த ஆய்வாளர்கள் இலங்கைக்கும் கேரளாவுக்கும் இடையிலே இலங்கையில் பொறுத்தவரையில் கிழக்கு பல்கலைக்கழக பேராசிரியர்கள், கேரளா பொறுத்தவரையில் கேரள பல்கலைக்கழக தமிழ்துறை பேராசிரியர்கள் தங்களுடைய கருத்துகள், ஆய்வுகள், கண்ணகி வழிபாடு எப்படி நடக்கிறது, அந்த வழிபாடுகள் அந்த வரலாற்று ரீதியாக எப்படி வடிவம் பெற்றிருக்கிறது, அந்த கண்ணகி பகவதி அம்மன் என்ற கேரளாவிலும் இலங்கையில் பொறுத்த வகையில் தமிழ் மக்கள் இடையிலே எவ்வாறு இருக்கின்றன,
பௌத்தர்கள் இடையிலே எப்படி இருக்கின்றன என்ற பௌத்த மக்களுடைய இடையிலே கண்ணகி ஒரு போதிசத்துவர் என்றும் பௌத்தர்கள் வழிபாடுறாங்க. இந்த எதிர்காலத்தில் புத்தராக வருகின்ற போதிசத்துவர் என்ன, கண்ணகி அம்மா, பத்தினி தெய்யோ, கண்ணகி மேனியோ என்ற போற்றி ஒரு போதிசத்துவர் என்றும் இந்த புத்தருடைய காலம் கடந்துட்டு இன்னொரு காலத்தில் புத்தராக வருவார் என்று போற்றி வணங்குறாங்க. இப்படியான தொடர்புகள் கண்ணகி வழிபாடு அந்த சடங்குகள் பற்றி நிறைய விஷயம் நாங்கள் 4 நாள்களாக இங்கே பேசினோம். ஆரம்ப நிகழ்ல பேராசிரியர் நடுவட்டன் கோபால கிருஷ்ணன் அவர்கள், அவர் கேரளாவில் கண்ணகி வழிபாடு மலையாள இலக்கியம் அடிப்படையாக வச்சிட்டும் மிக சிறப்பாக பேசிட்டார். அதே போல இந்த துறையின் பேராசிரியர் ஜெயகிருஷ்ணன் அவர்கள், அவர் உதாரணம் காட்டிட்டு போட்டோ காட்டிட்டு அந்த மிக சிறப்பாக கண்ணகி வழிபாடு ஸ்தலங்கள் பற்றியும் அந்த புராணங்கள் அந்த ஒவ்வொரு சமூகங்கள்ல கண்ணகி வழிபாடு எப்படி நடக்குது, பழங்குடி மக்கள் இடையிலே கண்ணகி வழிபாடுகளை படிக்கின்றன எல்லா விஷயம் பற்றி நல்ல பேசிட்டார். இதே போல அடுத்த நாள் நிகழ்ச்சியில தமிழ்துறை பேராசிரியர் விஜயலட்சுமி அவர்கள், அவர் கேரள பல்கலைக்கழகத்தில் கேரளத்தில் சிலப்பதிகாரம் பதிவுகள் பற்றி நல்ல உதாரணம் காட்டிட்டு மிக அருமையான ஒரு விரிவுரை ஒரு கட்டுரை வாசித்தார். நல்ல பிரயோசனமா இருக்கு. கேரளா நாட்டிலே எப்படி அந்த பந்தினி வழிபாடுகள் கண்ணகி வழிபாடுகள் நடக்கிறது என்ற விஷயம் பற்றி. அடுத்தது கிழக்கு பல்கலைக்கழக கலாநிதி சாந்தி கேசவன் அவர்கள் உளவியல் நோக்கில் மட்டக்களப்பு கண்ணகி அம்மன் என்ற தலைப்பில் மட்டக்களப்பு தேசம் பற்றியும் மட்டக்களப்பில சூழ்நிலையில் பற்றியும் அவர் அந்த மட்டக்களப்பில் சிறப்பான அம்சங்களை பற்றியும் மிக எளிமையாக தங்களுடைய கட்டுரை அவர் வெளிப்படுத்தினார். அதுபோல இன்றைய நாள் திரு வாமன் அவர்கள் கிழக்கிழங்கை நாட்டார் வழிபாட்டில் கண்ணகி என்ற தலைப்பில் கட்டுரை வாசித்தார். மிக அருமையான விஷயம் பற்றி அவர் படிப்படியாக எப்படி நாட்டார் வழிபாடு என்றது, அது கண்ணகி கிழக்கிழங்கை என்றது என்ற கண்ணகி வழிபாடு இப்படி இந்த படிப்படியாக மிக எளிமையாக அந்த போட்டோ தேவையான போட்டோ காட்டி கொண்டிட்டு அவர் தங்களுடைய கருத்துகள் வெளிப்படுத்தினார். மிக அருமையான விஷயம் இது. பௌத்த மக்கள் இடையில இருக்கின்ற தொடர்புகளும் கண்டி அரசனுடைய அந்த செல்வாக்கு எப்படி நடந்தது என்றது எல்லா விஷயம் அவர் பேசிட்டார். இதை இலங்கையத்தையும் பார்த்துட்டால் இலங்கையில் பத்தினி வழிபாடு தமிழ் மக்கள் இடையிலும் சிங்கள மக்கள் இடையிலும் சிங்கள மக்கள் இடையில் என்றா பகாத்தராட்ட என்ற கூறப்படுகின்ற தென் இலங்கை பக்கங்கள்ல வேறு விதமாகவும் அந்த கொழும்பு பக்கங்கள்ல வேறு விதமாகவும் இந்த நவகம்பு என்ற ஒரு இடம் இருக்கு. நவகம்பு என்ற பெரிய ஒரு கோவில் வச்சிருக்கு. பத்தினி வழிபாடு நடக்கிறாங்க. அது மட்டுமல்ல சிறிய சிறிய கோவில்கள் ஊர்களே வச்சிட்டு பத்தினி வழிபாடு நடைபெறுகின்றன. அதே போல கிரியம்மா வருங்கே தான் என்று ஒன்று இருக்கு. கிரியம்மா என்றா அந்த சின்ன குழந்தைகளுக்கு பால் கொடுக்கின்ற தாய்மார்களே வீட்டுகளுக்கு அழைத்திட்டு தாய்மார்கள் அந்த பத்தினி என்று கூறிக்கொண்டே அந்த தாய்மார்களுக்கு பலகாரம், பாச்சோறு, வாழைப்பழம் இப்படியான இந்த பொருட்களை அன்னதானமாக கொடுக்கின்ற ஒரு சடங்கு சிங்கள மக்கள் இடையில இருக்கின்றன. அப்படி சிங்கள மக்கள் அந்த அந்த பிள்ளைகள் இல்லாத குடும்பம் தாம்பத்தியம் அந்த நேர்த்தி கட்டிட்டு நேர்த்தி வச்சுட்டு நேர்த்தி கடன் கொடுக்கின்ற அந்த
சடங்குகள் இருக்கின்றன. பத்தினி இந்த பத்தினி பத்தினி கதையை வச்சுட்டு கோவலன் இந்த கதையை வச்சுட்டு நாட்டுப்புற இலக்கியம் பத்தினி ஹேல்ல என்ற ஒரு கவிதை பாட நூல்கள் படித்திருக்கின்றன. இப்படி இலங்கை திருநாட்டுல தமிழ் மரபிலும் சிங்கள மரபிலும் ஒன்று கூடி இருக்கின்ற ஒரு கடவுளாக பெண் தெய்வமாக பத்தினி தெய்வம் கண்ணகி அம்மன் பத்தினி மேரியோ என்ற போற்றி வழிபாடு செய்தார். அதனால் இந்த கேரளா எனக்கு இலங்கையில் அனுபவமும் கேரளாவில அனுபவம் இருக்கின்றது. இந்த கேரளா நான் வெவ்வேறுபட்ட இடங்களுக்கு போயிட்டு பார்த்துட்டேன். அந்த கோயிலுக்கு போயிட்டு பார்த்துட்டு இலங்கைக்கு இந்த மாதிரி அந்த பகவதி வழிபாடு ஸ்தலங்கள்ல அதை பார்த்துட்டால் அந்த ஒற்றுமையில் அந்த பூஜை நடக்கின்ற விதத்தின் ஒற்றுமைகள் பார்த்துட்டேன். அந்த கலாச்சார ரீதியாகவும் அந்த கேரளாவுக்கும் இலங்கைக்கும் இருக்கின்ற அந்த ஒற்றுமையை பார்த்துட்டோம். இப்படியான நிகழ்ச்சிகள் மூலமாக இலங்கைக்கும் கேரளாவுக்கும் இடையே இருக்கின்ற இந்த கலாச்சார ரீதியான நாகரிகம் மொழி ரீதியா இருக்கின்ற இந்த பலத்த அந்த தொடர்பு மேன்மேலும் அதை பற்றி ஆராய்ச்சி செய்யலாம். இந்த ரோஸ்மேரி மேடம் சொன்னது போல இலங்கை ஆய்வாளர்கள் கேரளாவுக்கும் கேரளா ஆய்வாளர் இலங்கைக்கும் பெற்றுட்டும் இதை பற்றி விரிவான ஆய்வுகள் கேரளாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் இருக்கின்ற பல்வேறுபட்ட ஆய்வுத்தலங்கள் இருக்கின்றன. இந்த கலாச்சாரம் இந்த உணவு கலாச்சாரம் ஸ்பெஷலி உணவு கலாச்சாரம் பார்த்துட்டா நேற்று சாந்தி கேசவன் பேராசிரியர் அவரும் சொன்னவர் இந்த உணவு கேரளாவுக்கும் இலங்கைக்கும் இருக்கின்ற தொடர்புகள் பற்றி இப்படியான விஷயங்கள் ஒரு ஆய்வுக்களமாக இந்த கருத்தரங்கு மாறி இருக்குது என்று சொல்லலாம். இப்படியான சிறப்பான ஒரு கருத்தரங்கு இந்த கோவிட் காலகட்டத்தில் இணையவழி மூலமாக ஏற்பாடு செய்த கேரளா பல்கலைக்கழக தமிழ் துறைக்கும் இலங்கை கிழக்கு பல்கலைக்கழக இந்து நாகரிகத்துறைக்கும் தலைவர் பேராசிரியர் உட்பட ஆய்வாளர்களுக்கும் நன்றி கூற வேண்டும். இந்த அருமையான வைபவத்தில் கலந்து கொண்டு என்னுடைய பேச்சிலும் இதை நடத்த இந்த அருமையான வாய்ப்பு வழங்கிய கேரள பல்கலைக்கழக தமிழ் துறைக்கும் நன்றி கூறணும். இப்படியான நிகழ்வுகள்ல நாங்கள் திரும்பி சந்திக்கணும் என்ற என்னுடைய கருத்துகள் நிறைவேறுகின்றேன். அனைவருக்கும் வணக்கம், நன்றிகள். தேங்க்யூ சார். இந்த 4 நாள் பன்னாட்டு பயிலரங்கத்தினுடைய ஆய்வாளர்கள் சொன்ன கருத்துக்களையும் தொடர்ந்து ஸ்ரீலங்காவுக்கும் கேரளத்துக்கும் இருக்கக்கூடிய அதாவது சார் வந்து 2 அனுபவம் ஒன்றாங்க, 2 அனுபவத்தையும் சேர்த்து ஒரு சிறந்த ஒரு நிறைவுரையாக்கியிருக்கீங்க ஐயா, ரொம்ப நன்றி. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குமாறு ஸ்கூல் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ் டைரக்டரும் மொழியியல் துறை தலைவருமான பேராசிரியர் குஞ்சம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ഹലോ 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 ഹെസ്റ്റി കേൾക്കാവോ? കേൾക്കാം, സംസാരിക്കാം, പറയണം മാം. Dr. Hepsia Rosemary, head of the Department of Tamil University of Kerala, and the head of the department from the University in Sri Lanka, and Jayasinghe, and all other faculty members, teachers of the teachers who are attending this valedictory function of the 4-day international seminar on Kannagi cult in Kerala and Sri Lanka. So this last 4 days you have heard and experienced the Kannagi cult which is practiced in Kerala and Sri Lanka. So as far as we concerned,
in Kerala, we have so many experiences because it is Kannagi cult that is which is explained in the Chirapadigaram of Ilagodigal. That is an ancient work. Still, the importance of Kannagi is very great and increasing year by year. And we can experience in the offerings or the offerings in Attugal Pongala. So many ladies from not only Kerala, from India and outside India, who are offering the for our this Kannagi, the goddess. So even though it is a legend, and day to day the importance is increasing because the people are very much uh, believed in the goddess, and so from all other countries and the states, all women, uh, faithful women offering many offerings, not only in Pongala and also other time also they are visiting this Attugal. So that is a great thing, and I have heard from Hepsi and Jayasinghe what these 4 days, what are happening there, what presentations are there. So during this time, I also wish to congratulate Dr. Rosemary, Hepsi Rosemary, the head of the department, for organizing this seminar. And this is an international seminar, and also the importance is the collaboration between international international collaboration. That's a great thing. And during this pandemic period, we have got an opportunity to experience all in these 4 days. So the head of the department and other faculty members of the department and all other scholars and also the faculty members from Sri Lanka, I congratulate all for conducting or organizing this such a wonderful international seminar. Thank you all. Thank you, ma'am. சிறப்பான வாழ்த்துரை வழங்கிய குஞ்சம்மா டீச்சருக்கு நன்றி. தங்கராஜ் லக்ஷ்மணன், நீங்க உங்க மைக்கை மியூட் பண்ணுங்க. அடுத்ததாக பேராசிரியர் கைலாசம் ஐயா அவர்கள் இந்த 4 நாள் கருத்தரங்கத்தை பற்றி தனது கருத்துரையை வழங்குவார். இணையத்தின் வழியாக இணைந்துள்ள அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கும் அமெரிக்காவிலிருந்து எனது வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். நான் தமிழ்நாடு திருநெல்வேலியில் உள்ள மதுரை தெரியும் தாய்மானவர் இந்து கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறேன். இந்த 4 நாட்களுடைய கருத்தரங்கையும் கேட்கக்கூடிய ஒரு நல்ல அமைதியான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. கொரோனா என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் வெளியில் செல்வதை விட வீட்டில் இருந்து கருத்தரங்குகளை கவனிக்கக்கூடிய பார்க்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு கிட்டியிருக்கின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கேரள பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை தலைவர் ஹெப்சி ரோசி அவர்கள் மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். இந்த கண்ணகி வழிபாடு அப்படிங்கிறத கேரள மாநிலத்தோடும் இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தோடு இணைந்து நடத்துவது மிகப்பெரிய விஷயம். இந்த 2 இடங்களிலுமே இந்த கண்ணகி வழிபாடு எப்படி சிறப்பாக இருந்தது என்பதை, இல்லை சிறப்பாக தொடர்ந்து இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடிந்தது. ஏற்கனவே இன்றைக்கு உரையாற்றிய இலங்கையைச் சேர்ந்த ஜெய்சிங் தனிகா அவர்கள் ஒரு அருமையான பின்னூட்டத்தை கொடுத்தார்கள். அவர் ஒரு ஆய்வு கட்டுரை போகவே 4 நாட்களையும் தொகுத்து ஒவ்வொருடைய இதையும் அருமையாக சொன்னார்கள். நானும் 4 நாட்கள் பார்க்கின்ற பொழுது இந்த முதல் 2 நாட்கள் கேரள பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 2 பேராசிரியர்களுமே, குறிப்பாக முதல் நாள் ஜெயகிருஷ்ணன் அவர்கள் எவ்வாறு தமிழ்நாட்டில் இருந்து கேரளாவிற்கு கண்ணகி வந்த வழித்தடங்களை எல்லாம் ரொம்ப அற்புதமாக கள ஆய்வு செய்து கொடுத்தது பாராட்டக்கூடியது. நம்முடைய ஆய்வாளர்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக எப்படியெல்லாம் நம்ம ஆய்வு செய்யலாம் என்பதற்கு, ஒரு கள ஆய்வு செய்வதற்கு ரொம்ப அருமையாக இருந்தது. ஒவ்வொரு இடத்துலையும் நின்று எப்படி அந்த கண்ணகி போனால் என்ற செய்தியெல்லாம் அது ஒரு கதையாக காப்பியமாக இருந்தாலும் எப்படி உண்மையாக நடந்திருக்கிறது என்பதற்கான சில தடயங்களை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். உண்மையிலே பாராட்டுக்குரியது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது.
அடுத்து விஜயலட்சுமி அம்மா அவர்கள் அங்க கேரளாவில் என்னென்ன வடிவங்களில் எல்லாம் இந்த கண்ணகி வழிபாடு சிலப்பதிகாரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு அது ஒரு நாட்டார் தெய்வமாக மாரியம்மனாக பல்வேறு இடங்கள்ல, அது தெற்கு கேரளாவில் ஆரம்பித்து வடக்கு கேரளா வரைக்கும் கம்ப்ளீட்டா ரொம்ப அருமையா சொன்னாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது. அது கூட சில பேர் கேள்வி கேட்கும் பொழுது கேட்டாங்க, வேறு வடிவங்கள்ல இருக்குதா, கண்ணகி கதைக்கு முன்னாடி கண்ணகியை தெரியாதா? கண்ணகியை பற்றிய செய்திகள் கண்ணகியினுடைய சிலப்பதிகாரத்துக்கு முன்பாகவே இருக்குது. அப்போ கூட தமிழ்நாட்டில் இதை மாதிரி ஏதாவது வடிவங்கள் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. என்னிடம் பயின்ற ஒரு மாணவருக்கு ஆய்வாளருக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருந்தேன், இந்த கண்ணகி வடிவங்கள் எங்கே கிடைக்குது. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு 5 வகையான கர்ணகி கதைகள் என்ற கதையை என்னுடைய ஆய்வாளர் ஒருவர் சேகரித்து வந்தார். அந்த கர்ணகி கதை என்பது அங்கே இறந்த வீடுகளில் பாடக்கூடிய ஒரு சடங்காக, ஒரு கதைப்பாடலாக இருக்கிறது. ஒரு ஆய்வாளர் அன்னைக்கு கேட்டிருந்தாங்க, அன்றைக்கு என்னால் பேச முடியல. அப்போ இது போல பல வடிவங்கள்ல சிலப்பதிகாரத்துக்கு முன்பாகவே இந்த கதைகள் இருந்திருக்கிறதுங்கிறத இதை ஏன் திரும்ப சொல்ல வேண்டியது வருதுன்னா, கயவாகு மன்னன் காலத்தில் இலங்கைக்கு சென்றது என்ற ஒரு கருத்தை முன்வைக்கின்றார்கள். அதே இலங்கையைச் சேர்ந்த பேராசிரியை கேசவன் அவர்கள் சொல்லும் பொழுது என்ன சொன்னார்கள்னா, இல்லை அதுக்கு முன்பாகவே அந்த வழிபாடு இருக்கிறது என்ற கருத்தை சொல்லியிருந்தார்கள். இன்னைக்கு வாமனம் அது போல கயவாறு காலத்தில் அங்கே கயவாகு காலத்தில் வந்தானே. ஆனால் இது எல்லாம் கால அடிப்படையில் ஆராய்ச்சிங்கிற வகையா இருந்தாலும் சிலப்பதிகாரம் தோன்றுவதற்கு முன்பாகவே இந்த கண்ணகி வழிபாடு, அந்த கொற்றை வழிபாடு பல்வேறு நிலைகள்ல நமக்கு இந்த மரபில இருந்திருக்கிறது என்பதை உண்மையிலே அறிந்து கொள்ள முடிந்தது. அதற்கு ஒரு பெரிய நம்முடைய ஆய்வாளர்களுக்கு ஒரு பெரிய விஷயம். இன்னும் சிலப்பதிகாரத்தை நடைமுறையில் எப்படி இருக்கு, இதுதான் ஆய்வு. இது ஒரு டெக்ஸ்டை பற்றி ஆராய்ச்சி செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பக்கத்துல கடைசியில் வஞ்சிக்காண்டத்தை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய நடைமுறைகளை ரொம்ப அருமையாக ஆய்வு செய்தார். 4 நாளுமே நல்லா இருந்தார். அடுத்தது அவர்கள் இலங்கை கிழக்கு பல்கலைக்கழகத்தில் அது இந்து இருக்கையில் இருக்கக்கூடிய சாந்தி கேசவன், அது ஒரு சமய அடிப்படையிலும் உளவியல் அடிப்படையிலும் சொன்னார்கள். இன்றைக்கு வாமன் அவர்கள் நாட்டார் வழக்காற்றியல் அடிப்படையில் அந்த ஆய்வை ரொம்ப அருமையாக எடுத்து சென்றார்கள். எனக்கு ஏன் இதில் ஆர்வம் அப்படின்னு கேட்டால், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எனது எம்ஃபில் ஆய்வு 1980 இசக்கியம்மன் வழிபாடு. அப்போ தான் கேரளாவுடைய இந்த வாழ்நிலையத்தில் படியாற்றிய ஹமீத் அவர்கள் ஒரு கட்டுரை இருந்தாங்க, எப்படி கண்ணகி பகவதியாக மாறி அது இசக்கியோடும் இணைத்து எழுதியிருக்கிறார். இசக்கியம்மன் வழிபாட்டில் சில தடயங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத வச்சு, இயக்கி என்பது ஒரு சமண தெய்வம், இயக்கி என்கிறது சொல்லப்பட்டாலும் அது எப்படி இன்றைக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, பௌத்த மதத்தில் இருக்கிறத இன்றைக்கு சில ஊர்களில் மலை மேல இருக்கக்கூடிய தெய்வங்களை பார்த்தீங்கன்னா, இப்போ கூட ஒரு தெய்வத்தை பகவதி அம்மன் என்று சொல்கிறாரு. அந்த பகவதி கோயிலை இந்த கல்வெட்டு ஆய்வாளர் வேதாச்சலம் அவர்கள் சொல்றார், அது ஒரு பகவதி அம்மன் சொல்லப்பட்டாலும் ஒரு சமண தெய்வம், அது இயக்கி தெய்வம் என்று ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார். இப்படி நம்முடைய ஆய்வு மாணவர்கள் ஆய்வு தளங்களை, ஆய்வு களங்களை தேடுகின்ற பொழுது இந்த 4 நாள் உரையும் சிலப்பதிகாரத்தை பற்றியும் பெண்தெய்வ வழிபாட்டை பற்றியும் இன்னும் தேடுவதற்கான, உண்மையை நோக்கி செல்வதற்கான பல தடயங்களை தந்திருக்கிறார்கள் என்பது உண்மையிலே அந்த கேரள பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை தலைவர், தமிழ்துறை பேராசிரியர்கள், அதுபோல இலங்கையினுடைய கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர்கள் அத்தனை பேரும் ஒரு பெரிய செய்தியை நமக்கெல்லாம் ஆய்வாளர்களுக்கும் கொடுத்துருக்கிறாங்க. அந்த வகையில அத்தனை பேருக்கும் மனது பாராட்டுகள். இன்னொன்று வசந்த நாட்டம் என்பதை பற்றி இன்றைக்கு சொல்லும்போது சொன்னார், நான் களியலாட்டர் என்பதுதான் என்னுடைய பிஹெச்டி. இந்த களியலாட்டத்தை படிக்கும் பொழுதுதான் கேரளாவில் அதுபோல வசந்த நாட்டம் இருக்கிறது என்று சொன்னார்கள். வசந்த நாட்டம் என்பது, இப்போ களியலாட்டம் என்பது நெல்லை மாவட்டத்தில் களியல், கனியல் என்ற பல பேர்களில் கூடியது, ஆண்கள் ஆடக்கூடிய ஒரு வகையான கோலாட்டம். இந்த வசந்தன் கதை என்பதையெல்லாம் இன்றைக்கு சொன்னால் அதையும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இப்படி பல்வேறு தகவல்களை நான் ஏற்கனவே மேற்கொண்ட ஆய்வுகளையும் இனி மேற்கொள்வதற்கு தொடர்ந்து அதை சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பையும் கேரள பல்கலைக்கழகமும் இலங்கை அந்த பல்கலைக்கழகம் கொடுத்ததற்கு அத்துணை பேருக்கும், அதுபோல பார்வையாளர்கள், ஆய்வாளர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பினை. இன்னொன்று முக்கியமான விஷயம், உண்மையிலே பன்னாட்டு கருத்தரங்கம் என்பது இந்த கொரோனா காலத்தில் நடக்குன்னு நினைக்கிறேன். முன்னாடி பன்னாட்டு கருத்தரங்கம் சொல்லுவோம், யாரோ ஒருவர் அழைப்போ பேசுவோம். இன்றைக்கு அப்படி அல்ல. இப்போ நான் அமெரிக்காவிலிருந்து பேசுகிறேன், இலங்கையிலிருந்து பேசுகிறாங்க, பல்வேறு நாடுகளில் இருந்து பங்கேற்பாளர்களும் இன்றைக்கு பல நாடுகளை சார்ந்த உண்மையான ஒரு பன்னாட்டு கருத்தரங்காக சிறப்பாக நடத்தி முடித்த கேரள பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை தலைவர் சிரோசி அவர்களுக்கும், அதுபோல இலங்கை கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய இந்து இருக்கையினுடைய பேராசிரியை அவர்களுக்கும் நன்றியையும் அத்துணை பேருக்கும் தெரிவித்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், ஒரு அருமையான ஒரு பின்னூட்டத்தை வழங்கியிருக்கீங்க, ரொம்ப நன்றிங்கய்யா. அடுத்ததாக சுதர்ஷினி பேரின்பம் அவர்களை பின்னூட்டம் வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன். ஹலோ கேக்குதுங்க, சொல்.
சரிம்மா. அனைவருக்கும் இங்கு பன்னாட்டு கருத்தரங்கில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வந்து எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கேரள தமிழ் பல்கலைக்கழக துறையும் இலங்கை இந்து நாகரிக கிழக்கு பல்கலைத்துறையும் இணைந்து நடத்தும் பன்னாட்டு கருத்தரங்கு வந்து சிறப்பான முறையில் 4 நாட்கள் வந்து நடைபெற்றுள்ளது. அந்த வகையில் வந்து ஹலோ சரிம்மா. நீங்க சொல்லுங்க. சரியா? விலங்குல இல்ல, உங்களை நீங்க அறிமுகப்படுத்திட்டு பின்னூட்டத்தை சொல்லுங்கம்மா. எனது பெயர் வந்து பேரின்பம் சுதர்ஷினி. நான் வந்து கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மாணவி. இந்து நாகரிக துறையில் வந்து கல்வி கற்றுள்ளேன். அந்த வகையில் வந்து இன்று 4 நாட்கள் நடைபெற்று கொண்டு வருகின்ற இப்பன்னாட்டு கருத்தரங்கிற்கு வந்து எனது கருத்துக்களை வந்து கூறுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவ்வகையில் வந்து 4 நாட்களும் வந்து ஒவ்வொரு தலைப்புகள்லையும் குறிப்பாக கண்ணகி அம்மனை பற்றிய சிலப்பதிகாரத்தையும் கண்ணகி அம்மனையும் பற்றி தொடர்பான கருத்துக்கள் வந்து வேறுபட்ட தலைப்புகளில் வந்து இங்கு வந்து சிறப்பான உரைகள் வந்து நடைபெற்றுள்ளதை காண முடிகின்றது. குறிப்பாக முதலாம் நாள் நடைபெற்று கேரள பகவதி வழிபாடும் கண்ணகியும் என குறிப்பிடுகின்ற டாக்டர் ஜெயகிருஷ்ணன் ஐயா அவர்கள் நடத்திய இந்த உரையில் வந்து இலங்கையில் நாங்கள் இருக்கின்ற எங்களுக்கு பகவதி கேரளாவில் வழிபடப்படுகின்ற பகவதி அம்மை தான் கண்ணகியாக வழிபடப்படுகின்றாள் என்கின்ற தகவலை வந்து அறியக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக வந்து கேரளா பற்றிய அனைத்து விதமான தகவல்களையும் வந்து சான்றுகள் அடிப்படையில் வந்து எங்களுக்கு உரையாற்றியது வந்து ஒரு சிறப்பான ஒரு உரையாக வந்து காணப்படுகின்றது. அடுத்தது வந்து 2ஆம் நாள் வந்து டாக்டர் விஜயலட்சுமி அம்மா அவர்கள் வந்து ஆற்றிய உரையானது வந்து கேரளத்தில் சிலப்பதிகார பதிவுகள் எனப்படுகின்ற தலைப்பில் ஆற்றிய உரையானது வந்து எங்களுக்கு மிகவும் ஒரு பயனுள்ள தகவல்களாக அமைந்தது. குறிப்பாக அவர்களுடைய பேச்சு, அவர்கள் கதைத்த பேசிய தொனிகள் வந்து எங்களுக்கு மிகவும் அருமையாக அமைந்திருந்தது. அடுத்ததாக வந்து 3ஆம் நாள் இலங்கை கிழக்கு பல்கலைக்கழகம் இந்து நாகரிக துறை தலைவியாகிய டாக்டர் சாந்திகேசவன் அம்மா அவர்கள் உளவியல் நோக்கில் மட்டக்களப்பு கண்ணகி அம்மன் என்கின்ற தலைப்பில் ஆற்றியிருந்தார். குறிப்பாக வந்து இலங்கையில் மட்டக்களப்பில் வறட்சி அடிப்படையில வந்து குளிர்ச்சியை நோக்கி நேர்த்திக்கடன் அடிப்படையில வந்து கண்ணகி அம்மன் வழிபடப்படுகின்ற செய்தியை வந்து எமக்கு சிறப்பான முறையில் வழங்கியிருந்தார். அத்தோடு இன்றைய இறுதி 4ஆம் நாள் கிழக்கிலங்கையில் நாட்டார் வழிபாட்டு கண்ணகி என்ற தலைப்பில் கிழக்கு பல்கலைக்கழகம் இலங்கை மிஸ்டர் பாமன் ஐயா அவர்கள் சிறப்பான முறையில் வந்து தனது உரையினை வந்து ஆற்றியிருந்தார். குறிப்பாக கேரளத்துக்கும் கண்டிக்குமான தொடர்பை வந்து சிறப்பான முறையில் கூறியிருந்தார். அடுத்தோடு வந்து கிழக்கிலங்கை நாட்டார் வழிபாடு வந்து சிறுதெய்வ பெருதெய்வ என்ற வழிபாடு அடிப்படையில் வந்து வழிபடப்படுகின்றது எனவும் இங்கு வந்து கண்ணகி வந்து ஒரு சடங்கு அடிப்படையில் வந்து சடங்கு முறையான அடிப்படையில் வந்து வழிபாட்டை வந்து மேற்கொள்கின்றார்கள் என்ற கருத்துக்களை வந்து ஆய்வு மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான முறையில் அமைகின்ற வகை வந்து குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு இன்று வரை வந்து கிழக்கிலங்கை மட்டக்களப்பு மாவட்டத்தில் வந்து கண்ணகி என்ற பெயரிலேயே வந்து இன்று வரை வழங்கப்பட்டு வருகின்றது வந்து மட்டக்களப்பிற்கு ஒரு பெருமையாக உள்ளது என்று கூறிய கருத்து வந்து சிறப்பான ஒரு கருத்தாக வந்து எடுத்துக்கொள்ள முடியும் எனவும் இன்று வரை அத்துடன் வந்து கேரள தமிழ் பல்கலைக்கழக தமிழ்துறை வந்து 4 நாட்களும் எவ்வித வந்து இணைய வழி தொடர்பில் வந்து எவ்வித பிரச்சனைகளும் இன்றி குறித்த நேரத்தில் வந்து கருத்தரங்கை ஆரம்பித்து நிறைவு செய்கின்ற ஒரு பன்னாட்டு கருத்தரங்கம் வந்து அமைந்திருந்தது. எனவே கேரள தமிழ் பல்கலைக்கழக தமிழ்துறை பேராசிரியர்கள் மற்றும் ஆய்வு மாணவர்கள் அத்தோடு வந்து இலங்கையின் கிழக்கு பல்கலைக்கழகத்துறை இந்து நாகரிக துறையைச் சேர்ந்த பேராசிரியர்கள், தமிழ் ஆய்வாளர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் வந்து இந்நேரத்தில் வந்து நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூமா, நல்ல ஒரு பின்னூட்டத்தை வழங்கியிருக்கீங்க. நன்றி. கருப்பையா.
கருப்பையா. ஹலோ, வணக்கம் மேம். அம்மா வணக்கம், கேக்குதா? கேக்குதுங்க சார், நீங்க பேசுங்க. அம்மா வணக்கம். அம்மா வணக்கம், என்னுடைய பேர் கருப்பையா. நான் வந்து ஒரு புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர் சார்ந்தவன். நான் நெல்லிமலையில் பிறந்து தமிழகத்தில் திருநெல்வேலி பகுதியில் வாழ்ந்து வருகின்றேன். நீங்கள் கூறியது போன்று இந்தியாவில் இருந்து இலங்கைக்கும், இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கும் சென்று ஆய்வு பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டிருந்தீர்கள். அது வந்து எனக்கு சரியாக பொருந்தும் என்று நினைக்கின்றேன். என்ன காரணம் என்ன என்றால், நானும் வந்து தூய செவேரியர் கல்லூரியில முனைவர் பட்ட ஆய்வினை மேற்கொண்டு வருகிறேன். என்னுடைய நாட்டுடைய வரலாறுகளையும் என்னுடைய சமூகத்திற்கு நான் தெரிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நான் முனைவர் பட்ட ஆய்வினை என்னுடைய பேராசிரியர்களின் உதவிகளோடு செய்து வருகின்றேன். அந்த வகையில் நான் புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்களின் சமூகத்தை வாழ்வையும் பண்பாட்டு மரபையும் நான் கொண்டு என்னுடைய ஆய்வை செய்து வருகிறேன். அந்த வகையில் எனக்கு இந்த 4 நாட்கள் கலந்து கொண்ட பன்னாட்டு கருத்தரங்கில் கலந்து கொண்ட நிகழ்வு எனக்கு என்ன செய்ய, சேரநாடும் சோழ நாடும் சேரநாடும் ஈழ நாடும் சேர்ந்து என்ன மாதிரியான உறவுகள் வைத்திருக்கின்றது என்று கண்ணோட்டத்தையும் நாம் பார்க்கும் வேளையில் நானும் என்னுடைய ஆய்வு வந்து எந்த நோக்கத்துக்காக நான் நினைத்தனோ அந்த நோக்கத்தை அடைவதற்கான அனைத்து வழிகளையும் எனக்கு இந்த கருத்தரங்கு காட்டியுள்ளது. நான் இந்த கண்ணகி கோவலன் கதையை வந்து வெறும் இலக்கியங்களோடு இலக்கியங்கள் வகையாக தான் நான் பார்த்திருக்கிறேன். ஆனா கண்ணகி அம்மையார் வந்து தெய்வமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வந்து இந்த பன்னாட்டு கருத்தரங்கு வந்த பிறகுதான் வந்து எனக்கு அறிந்து கொண்டேன். அதோடு எனக்கு முன்னாடி முன்னோட்டம் வழங்கிய அனைத்து தகவலாளர்களும் அவர்களுடைய 4 பேர் பேசிய கருத்துக்கள் அத்தனையும் வழங்கிவிட்டாங்க. எல்லாத்தையும் சிறு தெய்வங்களா இருக்கட்டும், எல்லா தெய்வங்கள் என்னென்ன கோணத்துல அவங்க பேசினாங்களோ அத்தனை கோணத்தையும் அவங்க வந்து எடுத்துரைத்து காட்டிவிட்டார்கள். ஆனால் என்னுடைய பங்குக்கு நான் வந்து சிறு தெய்வ வழிபாடு அப்படிங்கிறத கண்ணகி அம்மனும் இருக்கிறாங்க வழிபட்டு வருகிறாங்க அப்படிங்கிறத என்னால அறிந்து கொள்ள முடிந்தது. அந்த வாய்ப்பினைக்கு வழங்கிய பன்னாட்டு கருத்தரங்கு நடத்திய அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சுப்பிரமணியன் சார். அம்மா வணக்கம். அம்மா நான் பேசுறது கேக்குதா? இந்த இணையவழி பன்னாட்டு கருத்தரங்கிற்கு பின்னூட்டம் வழங்குவதற்கு வாய்ப்பை வழங்கிய கேரள தமிழ் பல்கலைக்கழக தமிழ் துறை தலைவர் திருமதி ஹெப்சி ரோசி அவர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கத்தையும், மற்றும் இந்த இணையவழி கருத்தரங்கில் மிக அழகாக இணைந்திருக்கும் இலங்கை கிழக்கு இந்திய நாகரிக கழகத்தினருக்கும் அந்த பல்கலைக்கழகத்தில் பணிபுரியக்கூடிய அனைத்து பேராசிரியர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த இணையவழி கருத்தரங்கில் மிக அருமையாக தங்களுடைய பங்களிப்பை அளித்துக் கொண்டிருக்கும் பங்களிப்பாளர்களாகிய தமிழ் ஆர்வலர்கள், ஆராய்ச்சியாளர்கள், மிக பெரிய பேராசிரியர் பெருமக்கள், அதுவும் முக்கியமாக ஓய்வு பெற்ற பேராசிரியர் பெருமக்களும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக மனதிற்கு மகிழ்ச்சியை தருகிறது. உண்மையாகவே இந்த 4 நாள் கருத்தரங்கை பற்றி பேசும் பொழுது மிக அருமையாக முன்னாள் இந்து கல்லூரியில் பணிபுரிந்த ஐயா பேராசிரியர் அவர்கள் எனக்கு அறிமுகம் கிடையாது. மிக அருமையாக தெளிவாக தங்களுடைய இளமை பருவத்தை அவர் பதிவு செய்தார். உண்மையாகவே அவர் பார்வைக்கு பார்க்கும் பொழுது இப்பொழுதுமே இளமையாகத்தான் காட்சி அளிக்கிறார். உண்மையாகவே இந்த 4 நாள் கருத்தரங்கில் முக்கியமாக ஹெப்சி ரோசி அவர்களுக்கு தான் நாம் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இந்த தேசிய காப்பியத்தை தேசிய கருத்தரங்காக மாற்றியதற்கு உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு அருமையான வடிவத்தை தந்திருக்கிறார்கள். அது உண்மையாகவே மனதிற்கு மகிழ்ச்சியை தருகிறது. இந்த 4 நாள் கருத்தரங்கினுடைய அமைப்பு முறையில் என்னுடைய பார்வையானது எப்படி இருக்கிறது என்றால், இதில் 4 நாளில் முதல் நாள் வழித்தடமாகவும், 2வது நாள் வடிவமாகவும், 3வது நாள் உளவியலாகவும், 4வது நாள் வழிபாடாகவும் தான் நான் அதை பார்க்கிறேன்.
இந்த 4 வித கோணத்திலும் பலவிதமான ஆய்வு கருத்துக்களை வழங்கிய முதல் நாள் நிகழ்வில் ஜெயகிருஷ்ணன் ஐயா அவர்கள், 2வது நாள் முனைவர் விஜயலட்சுமி அவர்கள், 3வது முனைவர் சாந்திகேசவன் அவர்கள், 4வது நாள் இன்று பேசிய வாமனன் ஐயா அவர்கள், இவர்கள் 4வரும் வழங்கிய அனைத்து கருத்துக்களுமே பல ஆய்வு களங்களையும் ஒரு புதிய ஆய்வு தளங்களை திறப்பதற்கான திறவுகோலாக அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதில் முக்கியமாக கண்ணகியை வெறும் இலக்கிய காப்பிய மாந்தராக பார்த்த நம்மிடையே பல பேருடைய பார்வை வெறும் காப்பிய மாந்தராக மட்டுமே பார்க்கப்பட்ட இந்த கண்ணகி வடிவம் கர்ணகி என்று சொல்லக்கூடிய செந்தமிழ் பாவையில் குறிப்பிடுவது போல் கிபி 2ஆம் நூற்றாண்டிலேயே இந்த செந்தமிழ் பாவை என்ற நூலில் கர்ணகி என்கின்ற ஒரு கதையானது அனைவரும் அறிந்திருப்பீர்கள். அந்த கதையினுடைய வடிவம் இவர்கள் பேச்சில் எனக்கு தெளிவுபட்டது. உண்மையாகவே அவர்கள் தமிழகத்தை சார்ந்த அதாவது தேசிய காப்பியம் என்று சொல்லக்கூடிய சேர சோழ பாண்டிய 3 இடங்களிலும் இந்த காப்பியம் பயணித்திருந்தாலும் இன்று அது வழிபாட்டு முறையில் மிக சிறந்தோங்கியக்கூடிய இடம் எதுதான் கடல் கடந்து நம்முடைய நாகரிகத்தை இன்றும் பறைசாற்றி கொண்டிருக்கிற அந்த கண்ணகி தெய்வ வழிபாடு ஈழத்தில் மிக சிறப்பு பெற்றிருக்கிறது என்பது இந்த பன்னாட்டு கருத்தரங்கத்தின் வழியாக நம்மால் அறிந்து கொள்ள முடிந்தது. உண்மையாகவே இந்த 4 நாள் கருத்தரங்கம் ஒரு நல்லதொரு பயன் தரக்கூடிய கருத்து என்பதை விட ஒரு இலக்கிய சிந்தனையை புதிய நோக்கில் திசை திருப்புவதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கிறது என்பது என்னுடைய பார்வை. இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய கேரள தமிழ் பல்கலைக்கழகத்திற்கும் அதோடு இணைந்து நடத்திய இலங்கை கிழக்கிந்திய பல்கலைக்கழகத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு முன்பு நான் என்னுடைய பெயர் சுப்பிரமணியன். நான் இப்பொழுது தூய சவேரியார் கல்வியியல் கல்லூரியில் தமிழ் உதவி பேராசிரியராக பாளையங்கோட்டையில் 70 ஆண்டுகளாக இயங்கி வரக்கூடிய கல்லூரியில் நான் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். ஆனால் பெரும்பாலும் நான் இங்கு பார்த்த வரையிலும் அனைவரும் கலை கல்லூரியிலும் மற்றும் அதில் முனைவர் பட்டம் முடித்தவர்களாகத்தான் காட்சி அளிக்கிறீர்கள். நான் கல்வியலில் நான் முனைவர் பட்டத்திற்கு நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்னும் நான் தமிழில் என்னுடைய முதன்மை பாடத்தில் நான் இன்னும் முனைவர் பட்டம் பெறவில்லை. உண்மையாகவே இந்த தருணங்கள் எல்லாமே எனக்கு ஒரு புதிய தளத்தை உருவாக்கும். இந்த புதிய தளத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பை வழங்கிய இந்த இரு பல்கலைக்கழகத்திற்கும் எனக்கு பின்னூட்டம் வழங்குவதற்கு வாய்ப்பை வழங்கிய ஸ்கெப்சி ரோசி அவர்களுக்கு என்னுடைய மீண்டும் ஒரு முறை பணிவான நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். நிறைவாக இந்த பன்னாட்டு கருத்தரங்கத்திலே நன்றியுரை வழங்குமாறு இந்து நாகரிகத்துறை கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துறை தலைவர் டாக்டர் மிஸ்ஸஸ் எஸ் கேசவன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா? எஃப்சி மேம் கேக்குது மேம், பேசுங்க. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். உண்மையில் பெரிய சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த 4 நாட்களும் நல்ல சிந்தனைகளை நாங்கள் பன்னாட்டு கருத்தரங்கில் பல்வேறு நாடுகளில் கேட்கக்கூடியதாக அமைந்திருந்ததை இட்டு பெரும் மகிழ்வு கொள்ளுகின்றேன். இந்த நிகழ்வு உண்மையில் பேராசிரியர் தமிழ்துறை தலைவர் ஹெப்சி அவர்கள் என்னிடம் வினாவும் போது நான் அதை எவ்வளவு தூரம் அது வெற்றியடையும் என்று இவ்வளவு தூரம் வெற்றியடையும் என்று நான் நினைத்திருக்கவில்லை. உண்மையில் இது எல்லா வெற்றிக்கும் காரணம் கேரள பல்கலைக்கழகத்து தமிழ்துறை பேராசிரியர் டாக்டர் ஹெப்சி அவர்களையே சாரும். அந்த வகையில் உண்மையில் அவருக்கு நான் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையில் இங்கு 4 பேர் 4 விதமான தங்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள். உண்மையாகவே அருமையாக இருந்தது. 4 பேர் நாங்கள் கருத்துக்களை ஆய்வு ரீதியாக சொன்னாலும் அந்த கேட்போர் எவ்வாறு இருப்பார்கள் என்பதுதான் முக்கியம். அவர்கள் உண்மையாக கேட்டிருக்கிறார்களா, சமூகத்துக்கு நாங்கள் 4 நாள் பேசியது போய் சென்றடைந்திருக்கின்றதா, இதுதான் நான் உண்மையில ஒவ்வொரு ஆய்வு முடியும் நிலையில் நான் எதிர்பார்ப்பது. ஆய்வு உரை நடத்துபவர்களை விட ஆய்வினுடைய பயனை பெறுபவர்கள் கூடுதலாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட எதிர்பார்ப்பாகும்.
எனவே அந்த வகையில் நாம் உண்மையில் இந்த 4 நாள் கருத்தரங்கிலும் 4 விதமாக இங்கிருந்து ஜெயசிங்க தம்பிக்கா அவர்கள் எனக்கு நன்றாக தெரியும். நாங்கள் அடிக்கடி இங்கு இலங்கையில் பல ஆய்வு மாநாடுகளில் சந்திப்போம். அவர் ஒரு பௌத்தராக சிங்களவராக இருந்தாலும் ஆனால் அவர் தமிழ் பேசக்கூடியவர் என்றாலும் நல்ல தமிழில் அவர் இந்த கருத்தரங்கு பற்றிய முடிவுகளை அவர் நல்ல விதத்திலே தெரியப்படுத்தியிருந்தார். அவருக்கும் நன்றி. இனிய மற்ற மூவரும் நல்ல முறையில் இது அவங்களுக்கு இந்த அடுத்த படிக்கு செல்வதற்கு தங்களுக்கு இது வழி சமைத்ததாக அருமையாக அமெரிக்காவிலிருந்து மற்றது இறுதியாக பேசிய சுப்பிரமணியம் சார் அவர்களுக்கு மற்றது சுதர்ஷினி அவர்கள் 4 பேரும் நல்ல விதமாக கூறியதால இது இந்த கருத்தரங்கு மிக வெற்றி அடைந்துள்ளது என்றதுதான் என்னுடைய அபிப்பிராயம். என்னுடைய முயற்சி நான் திரும்பவும் சொல்லுகின்றேன், உண்மையில் எல்லா வெற்றியும் எல்லா சிறப்பும் உண்மையில் ஹெச்சி அவர்களுக்கு உரியது. ஹெச்சி அவர்கள் சொன்னது போல இனிமேல் நாங்கள் இந்த உறவை விட்டு விடாமல் நாங்கள் எங்களுடைய கடைசியான இந்த கருத்தரங்கனுடைய முடிவினுடைய இலக்கு, இனி செல்ல வேண்டிய இலக்கு உண்மையில் கேரளத்திலிருந்து இலங்கைக்கு வர வேண்டும், மாணவர்கள் ஆய்வுகளை செய்ய. எங்களுடைய மாணவர்கள், இலங்கையில் இருக்கிற மாணவர்கள் கேரளத்துக்கு போக வேண்டும். இதுதான் எங்களுடைய இன்று இந்த 4 நாட்களுடைய கருத்தரங்கின் ஒரு இறுதி இலட்சியமாக நாங்கள் அடுத்த படிக்கு நாம கடந்து செல்ல வேண்டும் என்பது உண்மையில் எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. இறுதியாக நான் இந்த நன்றியுரையை முடித்துக் கொள்ளுகின்றேன். இந்த 4 நாள் கருத்தரங்கம் சிறப்பாக அமைவதற்கு வித்திட்ட எங்களது கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பீடாதிபதி, கேரள பல்கலைக்கழகத்து உபவேந்தர் பீடாதிபதிகள் அவர் அனைவருக்கும் நான் நன்றிதனை கூறுகிறேன். இங்கு இன்றைய நாளில் வரவேற்புரை கூறி நன்றி உரைகளை செவிமடுத்த உங்களுக்கு அனைவருக்கும் நன்றிதனை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச். இப்போது நாம் தேசிய கீதம் பாட கேட்போம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात मराठा, तव शुभ नामे जापे, तव शुभ आज्ञा गाहे तव जय गाथा। जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता, जय हे जय हे जय हे जय जय। இந்த 4 நாளும் இந்த இணைப்பில இணைந்து இம்மட்டுமாக இந்த கருத்தரங்கத்தை சிறப்பித்து தந்த ஒவ்வொருத்தருக்கும், மறுபடியும் சாந்திகேஸ்வரன் மேம் அம்மா அவர்களுக்கும், கிழக்கு பல்கலைக்கழகத்தில் உள்ள பேராசிரியர் பெருமக்களுக்கும், அந்த எங்களுக்கு அனுமதி அளித்த 2 இடத்தில் உள்ள வைஸ் சேர்மன் விசி அவர்களுக்கும், ரெஜிஸ்ட்ரார் பிவிசி ஒவ்வொருத்தருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இந்த இணைப்பில் இருந்த எல்லாருக்கும் நன்றி கூறி இத்துடன் இந்த பன்னாட்டு கருத்தரங்கம் இங்கு நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.